بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுடைய பேருதவியால் அல்லாஹுடைய மார்க்கத்தை அதனுடைய சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்துல ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே ஃபிக்ஹுனுடைய சட்டங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக நீங்கள் படித்து கொண்டு வருகிறீர்கள். அந்த வகுப்பின் அடிப்படையில் இன்றைய தினம் நவாக்கிபுல் வுது, அதாவது வுதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் சம்பந்தமாக, இது நாங்கள் ஆரம்ப காலத்திலே சிறு பராயங்களில், பாடசாலைகளில் அல்லது மதரசாக்களிலே நாங்கள் அதை தொடர்பாக படித்திருந்தாலும் சில கருத்து முரண்பாடுகள், அதே நேரத்தில் அந்த வுதுவை முறிக்கக்கூடிய, அதாவது அவ்வாறான அந்த அம்சங்களில் சிலது வுதுவை முறிக்காது என்கின்ற பல ஒப்பீனியன்ஸ்கள் இஸ்லாத்திலே அறிஞர்களுக்கு மத்தியில் பேசப்பட்டிருக்கின்ற அவ்வாறான விஷயங்களோடு சம்பந்தப்படுத்தி எதுவெல்லாம் சஹீஹான அடிப்படையிலே எங்களுடைய அந்த வுதுவை முறிக்கக்கூடிய அவ்வாறான அந்த காரியங்கள் என்ன என்பதைத்தான் இந்த தொடரில் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஹை, முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வுதுவை முறிக்கக்கூடிய காரியங்களிலே முதல் பகுதி உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதனுடைய, அதாவது நாங்கள் வுது எதுக்காக நாங்கள் செய்வோம்? வுது எதற்கு அவசியம்? தொழுகைக்கு அவசியம். வேற தவாஃப், காபாவை பலம் பெறுவது. அப்போ தவாஃபுக்கு வுது அவசியம். வேற குர்ஆன் ஓதுவதற்கு வுது அவசியம். அப்போ இதில் ஜஸ்ட் இரண்டு பகுதிகளுக்கு தான் ஆதாரபூர்வமான ஒத்தன்டிக்கான செய்திகள் இருக்கிறது. வுது எதற்கு அவசியம் என்றால், ஒன்று தொழுவதற்கு, ரெண்டாவது தவாஃப் செய்வது. குர்ஆனை ஓதுவதற்கோ அல்லது திக்ர் செய்வதற்கோ குர்ஆனை தொடுவதற்கோ வுது அவசியமா என்றால் அது சம்பந்தமாக பல ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் பெரும்பான்மை அறிஞர்களுடைய கருத்து அது வுது அவசியம் இல்லை, அதற்கு வுது அவசியம் இல்லை. தாராளமாக குர்ஆனை தொடலாம், ஓதலாம், திக்ர் செய்யலாம், அதற்கு அனுமதிக்கு. ரைட். இதில் முதலாவது, ஒரு மனிதனை பொறுத்தளவில் அவனுடைய இபாதாவை நிறைவேற்றுவதற்கு வுது வாஜிப். அப்போ வுது என்பது கட்டாயம். வுது இன்றி செய்யப்படுகின்ற அமல் அல்லாஹ்விடத்திலே ரிஜெக்டட், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கைரு மக்பூல் என்று சொல்வார்கள், அது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே வுதுவை நாங்கள் வுது சம்பந்தமாக அது எப்படி செய்யணும், அந்த வுதுவுடைய மெத்தட்ஸுகள் என்ன என்பது அது ஒரு பகுதி, அது ஒரு பாடம். தஹாரான்னு சொல்லுவாங்க, சுத்தம். அப்போ இங்கே நாங்கள் படிக்க போகிறது வுதுவை நாம் செய்து விட்டால் அந்த வுதுவை எதெல்லாம் முறிக்கும். இதில் முதலாவது, முன்பின் துவாரத்தினால் ஏதாவது வெளியாகுது. அப்போ ஒரு மனிதனை பொறுத்தளவில் அசூசி வெளியாகின்ற இடங்களில் மிக பெரிய அளவில் வெளியாகக்கூடிய பகுதியில் இரண்டு. அல்லாஹ் தஆலா அதை ஒரு மனிதனுடைய இயற்கையாக, நேர்ச்சியாக அதை அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறார். அப்போ முன் துவாரம் அது சிறுநீர் கழிப்பதற்கும், பின் துவாரம் மலம் கழிப்பதற்கும். அப்போ இஸ்லாம் பாருங்க, பொதுவாக நம்ம யோசிக்கக்கூடாது இது வெக்கப்படுகின்ற பகுதி அல்ல. இன்றைக்கி உலகத்தில் எதெல்லாம் வெக்கப்படணுமோ அதெல்லாம் நிச்சயமாக நாங்கள் வெக்கப்படணும். ஆனால் மார்க்கம் என்று வர்ற நேரத்தில் இதில் வெக்கப்படக்கூடாது. அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்வது கட்டாய கடமை. ஏன் அல்லாஹு தஆலா
சத்தியத்தை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? சத்தியத்தை சொல்வதற்கு அவன் வெட்கப்பட மாட்டான். ஒரு கொசுவை உதாரணமாக காட்டுவதாக இருந்தாலும் அதை அல்லாஹ் உதாரணமாக காட்டுவான். இல்லைங்களா? அற்பமான நம்ம கருதுவோம், என்னப்பா கொசு ஒரு அற்பம் தானே, ஈன்றது அற்பமானது தானே, அதை அல்லாஹ் உதாரணத்துக்கு காட்டுறான் என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் அதையும் உதாரணத்துக்கு காட்டணுமாக இருந்தால் கொண்டு வருவான். அது அல்லாஹ்வுடைய வல்லமை, அது அவனுடைய ஆற்றல். ரைட். அப்போ அந்த அடிப்படையில் மனிதர்களை பொறுத்தளவில் மனிதர்களுடைய அந்த பலகீனத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு வெளியாகுவதற்கான 2 துவாரங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதனூடாக வெளியாகக்கூடிய முதலாவது சிறுநீர், அந்த யூரின், அதே போன்று அவருடைய மலம், கழிவுகள். அப்போ இவ்வாறான இந்த 2ம் ஒருவருக்கு ஏற்பட்டால் அவர் சாதாரணமாக உது செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் யூரின் போயிட்டாலோ அல்லது மலங்கழிக்க போயிட்டாலோ அவருக்கு என்ன செஞ்சிடும்? அவருடைய உது முறிந்துவிடும். அவர் என்ன செய்ய வேண்டும்? திருப்பி உது எடுக்க வேண்டும். அதுக்கு என்ன தலீல், ஆதாரம்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா அல் மாஇதா எத்தனாவது அத்தியாயம்? 5வது அத்தியாயம். 5வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், என்னென்று? உங்களில் எவரும் வைன் குந்தும் மர்லா அவ் அலா சஃபரின் அவ் ஜா அஹதும் மின்கும் மினல் காயிப், அதாவது உங்களில் எவரும் மலஜலம் கழித்து வந்தாலும் அல்லது நீங்கள் பெண்களை தீண்டி, அப்படி என்றால் பெண்களை தீண்டி இருந்தாலும் என்றால் பிராக்கெட்டில் போட்டிங்க என்றால் உடல் உறவு கொண்டிருந்தாலும் உங்களை சுத்தப்படுத்தி கொள்ள உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமும் செய்து கொள்ளுங்கள். அப்போ இது தயமத்துடைய சம்பந்தமான ஒரு சட்டத்தை சொல்ற அதே நேரம் வுதுவுடைய சட்டத்தையும் சொல்லுது இஸ்லாம். அவர் தண்ணீர் இருந்தால் வுது செய்வோம். வுது செய்வதற்கு எது வேணும்? தண்ணி வேணும். தண்ணிக்கு ஈக்குவலான ஒன்று தான் ஒருவருக்கு தண்ணி இல்லாத இடத்தில் அந்த இடத்தை நிரப்புகிற ஒன்று தான் என்ன? மண். அப்போ மண்ணாலையும் ஒருவருக்கு வுது செய்து கொள்ளலாம். அப்போ அதில் மெத்தட்ஸ் வேறு. அதை எப்படி செய்வோம்? தண்ணியால் உது செய்கிற நேரத்தில் வாய் கொப்பளிக்கணும், முகம் கழுவணும், கையை கழுவணும், தலைக்கு மசூல் செய்யணும், இப்படி எல்லாம் இருக்குது. ஆனால் தயமத்துக்கு அதே மாதிரி மெத்தட்ஸாக இருந்தால் இல்லை, அது டிஃப்ரெண்ட். அப்போ நீங்கள் அந்த பாடத்தில் அதை படித்து கொள்ளலாம். ஆகவே இங்கே அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் ஒருவருக்கு இவ்வாறான மலஜலம் கழிக்க நேரிட்டால் அவர் உது செய்யணும் என்றது குர்ஆனுடைய வசனம். அப்போ நம்ம எதை படிக்கிறதா இருந்தாலும் ஆதாரத்தோடு படிக்கிற பழக்கம் இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், அதாவது நம்ம செய்யக்கூடிய அமலுக்கு ஒரு உறுதி. இதுக்கு ஆதாரம் அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல இருந்து, ஹதீஸில் இருந்து, அப்படின்றதுக்காக வேண்டி தான் அதை நம்ம தொகுத்திருக்கிறோம். அந்த வசனங்களை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ரைட். உங்களில் ஒருவர் சிறு தொடக்க, இப்போ தொடக்கன்று சொல்கிற தமிழ் வார்த்தை அரபியில் ஹதஸ் என்று சொல்லுவாங்க. ஹதசுன், ஹ தால் ச, ஹதசுன் என்றால் தொடக்கு. இந்த தொடக்கில் 2 இருக்குது, ஹதசுல் அஸ்கர், ஹதசுல் அக்பர். அஸ்கர் என்ன தெரியுமா உங்களுக்கு? அதாவது சின்ன தொடக்கு. அதே போன்று அக்பர் என்றால் பெரிய தொடக்கு. அப்போ சின்ன தொடக்கு பெரிய தொடக்கு என்று இருக்குது. அப்போ இதில் மலஜலம் என்றது எதுக்குள்ள வரும்? ஹதசுல் அஸ்கருக்குள்ள வரும். ஏன் நம்ம இங்க ஹதசுல் அக்பரை பேசலன்னா, ஹதசுல் அக்பரன் நீங்க எதை சொல்லலாம்? பெரிய தொடக்கம் சொல்றது மென்ஸ், அதாவது ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய அந்த மாதவிடாய் பீரியட் காலம், அந்த பீரியட் வார நேரங்கள் அவள் அது ஹதசுல் அக்பர். அதுவும் வுதுவை முறிக்கும், ஆனால் அது குளிப்ப கடமையாகும். இப்போ நம்ம வுதுவுடைய அதாவது நலிஃபை, அதாவது வுதுவை முறிக்கக்கூடிய அவ்வாறான அந்த திங்ஸ், அந்த 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 அது சம்பந்தமாக தான் நம்ம படிக்கிறோம். எதுவெல்லாம் வுதுவை முறிக்கும் என்ற அந்த சப்ஜெக்டை படிச்சிருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய தேவையில்ல, அந்த குளிப்பை கடமையாக்கக்கூடிய அம்சத்தை படிக்க தேவை. அது நீங்கள் அடுத்த பாடத்தில் படிக்கலாம். எதெல்லாம் குளிப்பை கடமையாக்கும்னா அது வேறு சப்ஜெக்ட். அதுக்குள்ளே ஹதசுல் அக்பர் வரும், பெருந்தொடக்கு. இங்கே நாங்கள் பார்க்கணும் சிறு தொடக்கு. அப்போ ஒருவருக்கு மாதவிடாய் வந்தாலும் வுது முறியும், ஆனால் அதை வச்சு ஒருவருக்கு வுது செஞ்சால் போதுமா? அது குளிப்பு கடமை. அப்போ குளிப்பை கடமையாக்குற அம்சங்கள்ன்றது வேற பகுதி. அதனால் நம்ம அதை இதில் மென்ஷன் பண்ணல. ஒருவருக்கு வுதுவை முறிச்சிட்டு
அந்த வுதுவை அவர் மீண்டும் எடுத்துக்கொள்றதுக்கான வாய்ப்புகளுக்கு எதெல்லாம் துணையாக இருக்குமோ அதை படிக்கணும். இது நல்ல வளையம் கொள்ளும். சரியான? அப்போ நான் மாதவிடாய் பேசலைன்றதுனால நீங்கள் அதை நினைச்சிடக்கூடாது, அது இதுக்குள்ளே வராதா, அதான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லிட்டு. ஓகே, அப்போ உங்களில் ஒருவர் சிறு தொடக்காகிவிட்டால் அவர் உது செய்யும் வரைக்கும் அல்லாஹ் அவரின் தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் புகாரி முஸ்லிம். அப்போ புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், யாரு உது இன்றி தொழுகைக்கு வந்தால் அவர் தொழுகை செய்யப்பட மாட்டார், அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அப்போ தொழுகிறது ஃபர்து தான், தொழுகை என்பது ஃபர்து நமக்கு, அப்படித்தானே, வாஜிப். அப்போ வாஜிபை நிறைவேற்றத்துக்கு உள்ள மிக முக்கியமான வாஜிப் எது? வுது. அப்போ அங்கே மிக முக்கியமான பகுதி உண்டு. அப்பனால் தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமானது வுது என்று சொன்னால் அந்த வுதுவில் ரொம்ப கவனமாக இருக்கும். நிறைய பேர் தொழுகைக்கு முந்தி எடுத்துக்கொண்டு வருவாங்க, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். பெண்கள் பொதுவாக ரமலான் காலத்தில் பள்ளிக்கு வர ஒரு பழக்கம் இருக்குது. மற்றவங்க ஆண்களை பார்த்தீங்கன்னா 5 times ப்ரேயருக்கு வராங்க. ஆனால் அவங்களோட அந்த நோக்கமெல்லாம் ஜமாத் அடையணும் தான் வருவாங்க. சில நேரம் வுது அவங்கன்னு செய்கிறல்ல, வுது இருக்கா இல்லையான்ட்டு அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறல்ல, அல்லது நம்ம செஞ்ச வுதுவை சரியாக செஞ்சோமான்னு பார்க்குறது. தட்டப்படன்னு வருவாங்க, ஜமாத்து முடிஞ்சிருமென்ற ஒரு அச்சத்தினால வந்து முகத்தில் தண்ணி அடிப்பாங்க, கையை கழுவாங்க, ஒழுங்காக இங்கே கை கழுவப்பட்டுச்சா கால் கழுவப்பட்டுச்சா மசூ செஞ்சோமா என்று அது சரியான முறையில் அவங்க அதில் ஒரு கன்சிடர் பண்ணாமல் வந்து தொழுகை தொழுவார்கள். அப்போ அவங்க விலை கொள்ளணும். தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான வாஜிப் எபல்யூஷன், வுது. வுது இல்லாமல் அல்லாஹ் தொழுகை ஏற்றுக்கொள்ளணும். அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், வுதுவை முறிக்கக்கூடிய விஷயங்களை படிக்கணும். அப்போ நீங்கள் இதுமெல்லாம் வுதுவை முறிச்சிட்டா நீங்கள் வுது செஞ்சு கொள்ளுங்க. அப்போ முதலாவது பகுதி என்ன, ஒரு மனிதனுடைய முன்பின் துவாரங்கள்னால் வரக்கூடிய முதலாவது ஒன்று தான். அதாவது முதலாவது, ரெண்டாவதும் சிறுநீர், அடுத்தது மலம். மூணாவது பின்துவாரத்தினால் காற்று வெளியாகுது. காற்றுண்டா எங்களுக்கு தெரியும், குசுன்னு சொல்லுவான் நம்ம பாசை சொல்றாங்க, அப்படிதானே? அப்போ அது முன்துவாரத்தால் வராது, அது பின்துவாரத்தெல்லாம் வரும். அப்போ குசு வந்தால் என்ன செய்யும், உது முறியும். அப்போ நாங்கள் நினச்சிடக்கூட காற்று போனால் உது முடியாதுன்னு இல்லை. இப்போ இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. சிலவங்களுக்கு குசு வந்து நாத்தத்தோட போகும், பேடி ஸ்மெல். சிலவங்களுக்கு சத்தமாக வரும், நாத்தம் வராது. அப்போ இதை வச்சு தான் குசு அளவுடுறா இல்லை, நாத்தத்தை வச்சல்ல இஸ்லாம் சொல்லுது. சத்தமாக அது போனாலும் சரி, சத்தம் இன்றி போனாலும் சரி, அது காற்றாக வெளியாகும், அது காற்றாக வெளியாகும். அப்படி வாழ்ந்தால் அதுவும் உங்களுடைய உதுவை முறிக்கும். இப்போ ரசூலுல்லாஹ் ஹதீஸை பாருங்க, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், சிறு தொடக்கு ஏற்பட்டவன் உது செய்யும் வரை அவனுடைய தொழுகை ஏற்கப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய போது, ஹலரமௌத் என்ற இடத்தைச் சேர்ந்த ஒருவர், ஹலரமௌத்ன்றது யமன் பகுதியில் உள்ள ஒரு அந்த பகுதி இடம்தான் அது. அப்போ அங்கிருந்து வரக்கூடிய ஒருவர், அபூ ஹுரைராவே, இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அபூ ஹுரைரா. அப்போ அபூ ஹுரைராவே, சிறு தொடக்கு என்பது என்ன என்று அவர் சொல்றார். இப்போ சிறு தொடக்கு ஏற்பட்டால் உது முறியும் என்று. அப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், சிறு தொடக்கு என்ற சிறுநீர் மலம் என்றது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே அவர் மேலதிகமான ஒரு விளக்கத்தை கேட்குறார். சிறு தொடக்குன்னு சொல்கிறீங்களே, அதாவது இன்னைக்கு அந்த லா துக்பலு ஸலாத்து மன் அஹ்தஸ, நான் சொன்னேன் இல்லையா, ஹதஸண்டு, அந்த அதில் அந்த ரூட் வேர்ட் இதான் அஹ்தஸ, இதான் வேர்ப். அரபியில் அஹ்தஸ என்றதான் வேர்ப். அந்த வேர்ப், அந்த வினைச்சொல், அதில் இருந்து தான் ஹதஸ் என்ற அந்த நவுன் வந்துச்சு, ரைட்? அப்போ நீங்கள் விளைவிக்கோங்க. அப்போ இந்த மன் அஹ்தஸ என்று சொல்கிறது அந்த அந்த அதில் இருந்து ஹதஸ் என்ற வார்த்தை வருது. அப்போ அதனால அவர் கேட்குறாரு, நீங்கள் உது முறிக்கக்கூடிய சொல்கிறீங்களே அபூ ஹுரைராவே, அந்த சிறு தொடக்கு என்பது என்ன? அப்போ அவர் சொல்கிறார், சத்தத்துடனோ அல்லது சத்தமின்றியோ, அப்போ சவுண்ட் இல்லாமலோ சவுண்டோடையோ காற்று பிரிவதாகும் என்று அவர் சொன்னார். அப்போ விளைச்சவங்களுக்கு
காற்றுன்ற எங்களுக்கு விளங்கும், அது உணர்வு ரீதியாக அதை நம்மட ஒவ்வொருத்தருக்கு தான் நமக்கு விளங்கும். சிலவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த ஸ்மெல்லை உணர்வாங்க, சிலவங்களுக்கு உணராத வாய்ப்பும் வரும். அப்போ அது நம்மட உடம்புல இருந்து நமக்கு போகும்போது நமக்கு விளங்கும். அப்போ நம்ம விளங்கிக் கொள்ளணும் நம்மளோட உது முறிச்சு. அப்போ காற்று போகிறது உதுவை முறிக்கும். இது 3வது பகுதி. ரைட். அடுத்த பகுதின்னு பாருங்க. அதாவது அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் தொழும்போது காற்று பிரிவது போன்ற உணர்வு ஏற்படுவதாக. இப்போ மனுஷனை பொறுத்தளவில் இந்த பிரச்சனை வார தொழுகையில் நிற்கிற நேரத்தில் வயிறுக்குள்ள சும்மா புட்டு 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 புட்டான்னு சவுண்ட் வரும். ஏன்னா அப்படிதான் அதை திண்டிட்டு வந்து அப்படி பண்ண போல. சில நேரம் தின்னாமல் இருந்தாலும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், சில மாதிரி கேஸ்ட்ரிக் இருக்குது. இன்னைக்கு எல்லாரும் நோயோட உள்ளாக்கள் தான். அப்போ கேஸ்ட்ரிக் இருக்கும். அப்போ அது ஒரு வகையாக காற்று போகிற மாதிரி ஒரு ஃபீலெல்லாம் வரும். நமக்கு ஏதோ குசு பிச்சுட்டோ இது ஒன்று அந்த மாதிரி ஃபீல் வாரு, அது மனுஷனுக்கு வாரு. சைத்தான் விட மாட்டான், அது ஒரு பகுதி. சைத்தானை மினிச்சிடுது தொழுகையை பாழாக்கிறதுக்கு அவன் அந்த மாதிரி எண்ணத்தை உண்டாக்குவான். உட உது முறிஞ்சி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஃபீலை உண்டாக்குவான். அதனால் இதில் என்னதுக்கு அவர் அப்படி கேட்குறார், உணர்வு ஏற்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் முறையிட்டதற்கு. எந்த சஹாபி அது? அப்துல்லா இப்னு ஸைத். அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டது. அப்போ அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேள்வி கேட்குறாரு. என்ன வெக்கப்படலாம் அவங்க, இதை நம்ம வீட்டு ஒருத்தர் கேட்கறதுக்கு வெக்கப்படுவோம். இதெல்லாம் கேட்கலுமா மூளையிட்டு, இதெல்லாம் அவர்கிட்ட பற்றி கேட்கலுமா அப்படி நம்ம யோசிப்போம். மார்க்கம் அப்படி கேட்காம இருந்தால் நம்ம தொழுகை பாத்திலாது. அப்போ அப்படியே தொழுது என்ன நடக்கும்? நம்மளோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாட்டி எவ்வளோ நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். ரைட். அப்போ இந்த கேட்டதற்கு நான் முறையிட்டதுக்கு நாற்றத்தை உணரும் வரை, அதாவது அந்த உனக்கு காத்து போனால் ஒரு நாத்தம் வருதா, அல்லது சப்தத்தை கேட்கும் வரை. அப்போ குசுவோட அந்த அடிப்படை என்ன? ஒன்று சத்தமாக போகும் அல்லது நாத்தம் வரும். இந்த ரெண்டு தான் ஒரு குசு ஏற்படும் போது வரக்கூடிய ஒன்று இல்லைச்சா? அப்போ இதில் சத்தத்தை கேட்கும் வரை தொழுகையிலிருந்து திரும்ப வேண்டாம் என்று அவர்கள் கூறினார். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். தொழுகையிலிருந்து திரும்ப வேண்டாம்டா, தொழுகையிலேருந்து ரிட்டர்ன் ஆகாது. இப்போ நீங்கள் தொழுட்டியக்குள்ள அப்படி ஒரு ஃபீல் வருது, அதற்குள்ள அப்செட்மாய் விளங்குது. அப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஒரு வாசம் வருதான்னு பார்க்க. இல்லை வரலை, அல்ல சத்தமாக போகுது, வெளியால் போகுது, எங்களுக்கு விளங்குது. சிலவங்களுக்கு ஒரு டிக்கன்னு ஒரு சவுண்டுன்னு வந்துடும். சாரி, குசு போகிற தரிசனம், உது ருக்கு போகிற நேரம், சுஜூது போகிற நேரம் தான் அந்த மலப்பாதை ஓப்பன் ஆகிறதுக்கான நேரம் ஆகும். நம்ம இப்படி நிற்கிற நேரத்தில் நமக்கு அப்படி பிரச்சனை வராது. எப்போ வரும்? ருக்கு போகிற நேரம், சுஜூது போகிற நேரத்தில் நம்மளை அறியாமல் புஷன் வைக்கும். அப்போ உங்களுக்கு டிக்கன் சத்தமாக வந்தால் ரிட்டர்ன் ஆகும், தொலைவை விட்டுட்டு போய்க்கிறீங்க. அப்போ தொழுகையில் நீங்கள் சஃப்பில் நிற்கக்கூட யோசிக்கலாம். வர இப்போ சஃப்பில் நம்ம எப்படி நிற்கிறோம், எப்படி போகிறது யாரே தெரியும்? 2 சஃப்லிக்கு 3 சஃப்லிக்கு நடுவுலைக்கிறீங்க, போய்த்து எப்படி போகிற சொல்லுவோம்? எப்படி போகிற? ரசூலுல்லாஹ் அதுக்கும் வளமையை காட்டினாங்க. எப்படி? இடது கையால் உங்களோட மூக்கை நீங்கள் என்ன செய்யுங்க, மூக்கு பகுதியை இப்படி பொத்திக்கோங்க. பொத்தி கொண்டு உங்களோட கையை எப்படி காட்டிக்கொண்டே நீங்கள் அங்கே அப்படியே வைத்துருவோம், முன்னாலே போங்க, பிரச்சனை. இந்த சஃப்பில் நிற்கிறீங்க இப்படி, இப்போ உங்களுக்கு உது முறியுது, இங்காலே ஆக்களிக்கு டோர் இருக்குது, அங்கால தான். அப்போ இதுக்குள்ள எல்லாரையும் கடந்து தான் போகணும், பிரச்சனை இல்லை. அவரை சொல்ல சொன்னாங்க, அதுக்கு ஒரு இந்த மாதிரி வெக்ஷனை காட்டினாங்க. ஸோ உங்களோட மூக்கணி பொத்தியவாறு கையை காட்டிக்கொண்டு அப்படியே வைக்குது அப்படின்னா. அப்போ இதெல்லாம் இஸ்லாம் சொல்லியிருக்குது. அதனால் நாங்கள் சஃப்பில் எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த உது முறிஞ்சால் உடனே பார்க்காண்டி சாக்கள் பக்கத்தில் என்ன செய்கிறது, அப்படியே நின்று தொழிலை முடிச்சிடுறது. அப்போ உங்களுக்கு ஜமாத்திர நன்மை இல்லாமல் போகும். நம்ம இதுக்கு வெக்கத்தை பார்க்க மனுஷனுக்கு வாரது தான். அப்போ இதை டக்குன்னு உது செஞ்சால் திருப்பி ரிட்டர்ன் ஜமாத்தில் வந்து சேர்ந்து கொள்ளு. அதே நேரத்தில் சில ஜமாத்து முடிஞ்சுன்னு வைங்க, அதெல்லாம் அவங்களோட நீயத்துக்கு கூலியை தருவான். நீங்கள் வந்தீங்க ஜமாத்தோட தொழுறதுக்கு, இப்படி ஒன்று ஏற்பட்டுச்சு, திருப்பி போனீங்க, உது செய்து வந்து வார்ப்பாக்களை இமாம் சலாம் கொடுத்துட்டார். அல்லாஹ் உங்களோட நீயத்தை கபூல் பண்ணும், உங்களோட இன்டென்ஷன். இன்னமல் அமாலு பின்னியாத். அல்லாஹு தாலா உங்களோட இன்டென்ஷன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். உங்களோட எல்லா அமல்களும், எல்லா ஆக்ஷன்ஸ், அல்லாஹ் உங்களுக்கு தந்திரிக்கக்கூடிய எல்லா நீங்கள் செய்யக்கூடிய இபாதாக்களும் எதன் அடிப்படையில் இருக்குது? இன்டென்ஷன். நம்ம நீயத்துன்றது வாயால் வாரதில்ல, உள்ளத்தால் வார. அப்போ உள்ளத்தால் நீங்கள் அதை நினச்சிட்டிங்களா, நம்ம அதை நினச்ச நன்மை கிடைக்கும், ஜமாத்தில் நமக்கு 27 மடங்கு நன்மை கிடைக்கும்னு வந்தால் அந்த நீயத்தெல்லாம் தருவோம். ரைட்.
அப்போ 3வது பகுதி காற்றுப்போக்கு. 4வது இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இது குறிப்பாக எல்லாருமே நம்ம விளங்கி கொள்ளணும். இஸ்லாம் அது சம்பந்தமாக தெளிவாக பேசியிருக்கிறது. அதாவது மணி வழியாகுதல். இப்போ மணி என்று சொல்கிறது தமிழில் நம்ம சொல்கிறோம், ஆனால் நான் தமிழில் எழுதிக்கிறேன். அரபு வார்த்தை தான் அது. என்னது? மணியுன், மீம் நூன் யா. மணியுன் என்றது அரபு வேர்டு, சரியான. இப்போ மணி என்றதுக்கு நாங்கள் தமிழில் சொல்கிறதா அந்த இந்திரியம், ஸ்பம், அந்த ஒரு கரு, ஒரு பெண்ணுடைய வயிற்றில் ஒரு குழந்தை உருவாவதற்கு மிக முக்கியம் ஒரு ஆணுடைய பெண்ணுடைய 2 பேருடைய அந்த இந்திரியம் தேவை. அப்போ தான் ஒரு பிள்ளை கரு உருவாகும், விளைச்சான். அப்போ இதுக்கு சொல்ற மணி. அப்போ இது மணி என்ற என்னன்றது நம்ம படிச்சுக்கணும். இப்போ இதில் 3 பகுதி இருக்குது: மணி, வதி, மதி. ரைட். மணி என்றால் மீன் நூன் யா. வதி என்றால் வாவ் தால் யா, வதி. மதி என்றால் மீன் தால் யா, மதி. அப்போ இது 3 அரபிக் வேர்டு. இது 3ஐ நீங்கள் பிரித்து விளங்கினா தான் இந்த பாடத்தை சரியாக விளங்கிக் கொள்ளும். ரைட். 1வது போ மணி, இந்திரியம் என்ன? இது ஆசையோடு வெளியானால் குளிப்பு கடமையாகும், வுதுவும் முறிந்துவிடும். ஆசை இல்லாமல் நோயின் காரணத்தினால் வெளியானால் குளிப்பு கடமையாகாது, வுது செய்வது அவசியம். ஏதாவது விளங்கிச்சா? ஒருத்தருக்கு இந்த மணி என்று சொல்கிறது அது வெளிப்படக்கூடியது. ஒரு ஆணும் பெண்ணுடைய அந்த தொடர்பில் ஏற்படக்கூடிய, அல்லது ஒரு இச்சையின் காரணமாக ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து முன்துவாரத்தின் வழியாக சிறுநீர் மட்டுமல்ல மணியும் வெளியாகும். இது வெளியாகிறது ஒன்றில் இச்சையின் அடிப்படையில் வெளியாகினார். ஒன்று கணவனுடைய தொடர்பினாக, அல்லது கணவனுடைய அந்த ஏதோ ஒரு அடிப்படை தொடர்பின் காரணமாக ஏற்பட்டு வெளியாகினால் அது குளிப்பையும் கடமையாக்கும், அவருக்கு என்ன செய்யும்? வுதுவும் அவசியம். அப்போ அது ஒரு முக்கியமான பகுதி. நான் அதை விளங்கப்படுத்திட்டு போகிறேன்னா இது சம்மந்தமாக தொடர விளங்கி போகலான்றதுக்காக. இது குளிப்பிட பாடத்தில் வரக்கூடியதான். ஆனால் இதில் ஒரு முக்கியமான பகுதி, இந்த மணி என்றது வந்துட்டால் அவருக்கு குளிப்பு கடமையாகும், வுதுவும் முறிஞ்சிடும். அப்போ வுதுவை முறிக்கக்கூடியது தான். எப்படி மாதவிடாய் வுதுவை முறிக்குமோ அது மாதிரி இது வுதுவை முறிக்கும். சில ஆசை இல்லாமல் நோயின் காரணத்தினால், அது எப்படி? சிலவங்களோட உடல் வாக்கு இருக்குது, சிலவங்களோட உடம்பு ஹீட், பாடி ஹீட், அதுக்கு அவங்க அறியாமல் சில நேரங்களில் அது வரும். அது சிறுநீர் போன்றதல்ல, ஒரு தடிப்பான ஒரு வெண்மையாக அல்லது மஞ்சள் கலர்ந்த அவ்வாறான ஒரு நீர். அப்போ அந்த நீர் ஒருவருக்கு அவருடைய உடல் வாக்கின் அடிப்படையில் ஏற்படலாம். அப்போ அவர் அதை கண்டால் உடனே செய்யும், அவர் வுது செய்யும். இது எப்போ? ஆசை இல்லாமல், கணவனுடைய தொடர்பு இல்லாமல். இன்னும் சொல்ல போனால் இப்படியான கட்டங்கள் சில நேரங்களில் மனுஷனுக்கு வரத்தான் செய்யும். அப்படி நோயின் காரணமாக சிலவர்களுக்கு நோயினால் கூட அது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் அது எப்படிப்பட்ட நோயினால் அப்படி அந்த கட்டங்கள் வந்தால் அவர் அதை உணரணும். இது எனக்கு நோயால் வந்தது, என்னுடைய உடல் கூறின் அடிப்படையில் வந்தது, நான் இதை ஆசையிலேயோ ஒரு அந்த நோக்கத்திலேயோ என்ன அந்த அந்த ஃபீலிங்கில் நான் அது எனக்கு வரலேன்றது நமக்கு தான் தெரியும். அப்போ நம்ம அதை வச்சு அந்த உறுப்பை கழுவி விட்டு, எப்படி சிறுநீர் கழித்து விட்டு நாங்கள் துப்புரவு செய்வோமோ துப்புரவு செய்து விட்டு நீங்கள் வுது செஞ்சு கொண்டால் வுது போதுமானது. அப்படி இல்லை, நீங்கள் இச்சையோடு இருந்தால் நீங்கள் குளிக்கணும். அப்போ அது குளிப்போட சம்மந்தப்பட்ட சட்டத்துக்கு போயிடும். ரைட். அப்போ இதை விளங்கும். 2வது வதி என்றால் என்ன? சிறுநீர் கழித்த பின் வெளியாகும் கனமான வெள்ளை நிறம் உள்ள நீர். இது எல்லா நேரங்களும் ஏற்படாது, சிலாக்களுக்கு வரும். அதாவது சிறுநீர்கள்லாம் கடித்து முடிஞ்சு சிலவங்க சொட்டு சொட்டாக கூட அது சொல்லுவாங்க சலசில் போகும், தொடர்ச்சியான சிறுநீர் போகும். சிறுநீர் பேஞ்சிட்டு வந்தாலும் கொஞ்சம் எலும்பி உட்கார போல அப்படி இப்படி செய்ய போல திருப்பி மீண்டும் வர, அது சிறுநீரோட சம்மந்தப்பட்ட, அது நோய். அப்படிப்பட்டாக்க கொஞ்சம் நின்று நிதானமாக முக்கி அல்லது கொஞ்சம் நடப்பாங்க. சிலவங்க கொஞ்சம் நடந்து அப்படி இப்படி செஞ்சுட்டு வரப்போகல அவருக்கு அந்த உள்ளுக்கு தங்கியிருக்கிற அந்த பேலன்ஸ் நீரும் பெரிய வந்துடும். ரசூலுல்லாஹ் காலங்கள் எல்லாம் அதுக்கு அந்த கற்கள் வச்சு, பொடி கற்களை வச்சு அப்படி அதை ஒத்தி எடுப்பாங்கலாம் இருக்குது. இப்போ இன்றைக்கி டிஷ்யூ சிஸ்டம் இருக்குது. அப்படி இல்லை, நம்ம இன்றைக்கி நம்மளோட ரெஸ்ட் ரூமில் எல்லா வசதியும் இருக்குது. அழகாக கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்து
டக்குன்னு பெஞ்சிட்டு ஓடி வராங்க. ஓடி வந்தோடனே திருப்பி வந்து அல்லாஹ் தக்பீர் வாட்டிங்க, அந்த பேலன்ஸ் நீர் நீங்கள் தொழுட்டியக்குள்ளே வந்து அப்போ உங்களோட உடுப்புகள் அது பட்டா உதவு முறிஞ்சிடும், தொழுகக்கூடாது. அப்போ கொஞ்ச நேரம் நீங்கள் என்ன செய்யணும், அந்த சுத்தத்துக்குன்ற டைம் கொடுக்கும். பட் நிறைய பெண்கள்கிட்டையும் ஆண்கள்கிட்டையும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான், அவசரமாக தண்ணி அடிச்சுட்டு வந்து ஓடிவாங்க. அப்படி அல்ல, கொஞ்சம் நிதானமாக. அப்போ இதை படித்து கொடுக்கணும். இன்றைக்கு நிறைய பொம்பளை பிள்ளைகளுக்கு தெரியாது, வளர்ந்து வர பிள்ளைகளுக்கும் தெரியாது. அப்போ அதுக்கு நாங்கள் அந்த முறைகளை கற்றுக் கொடுப்போம். அப்போ அந்த சிறுநீர் அழகான முறையில் வெளியேற்றிட்டு ஒருவர் வருவார். அது சில கட்டம், அதற்கு பின்னர் ஒரு தடிப்பமான ஒரு நீருண்டு வெளியாகுமா. அதுக்குத்தான் அரபியில் சொல்கிறது வதி. இந்த வதி நஜீஸ், எப்படி சிறுநீர் நஜீஸோ அதுபோல இந்த வதியும் நஜீஸ். இது அசுத்தமான நீர். இந்நீர் படும் இடத்தை கழுவ வேண்டும். அப்போது சம்டைம் உடம்புல பட்டால் அந்த இடத்த கழுவிட்டுறணும், குளிக்க தேவையில்லை. ஆடையில் பட்டிருந்தால் நீங்கள் ஆடையில் கழுவிவிட வேண்டும். அதுக்கு பிரணிஷம் உது, அது முறிச்சிடும், உது செய்யும். அந்த வதி வெளியாவதினால் ஆண் உறுப்பையும் அதன் பகுதியையும் கழுவிக்கொண்டு தொழுகைக்கு உது செய்வது போல் உது செய்ய வேண்டும் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். சரியா? அப்போ இது உங்களுக்கு விளங்கிட்டு, மணியும் விளங்கிட்டு, வதியும் விளங்கிட்டு. மூணாவது மதி. மதி என்றால் என்ன? இதான் காம உணர்வுகளோடு, இச்சைகளோடு, செக்ஷுவல் ஃபீல் ஓப்பனாக சொல்கிறாங்க, அதோடு கணவன் மனைவி உறவின் போது வெளியாகும் வலுவழுப்பான நீர். இந்த நீர் வெளியாகும் போது சில நேரம் மனிதன் அதை உணராமல் இருக்கலாம். இதுவும் அசுத்தமான நீர் தான். இந்நீர் படும் இடத்தை கழுவ வேண்டும். அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த மதி என்றது ஒரு கடைசியாக அந்த மணிக்கு முன்னர் வெளியாகக்கூடிய ஒரு வலுவழுப்பான தண்ணீர். அதாவது கடைசியாக வாரது தான் மணி. கடைசியாக வருகின்றது தான் ஒரு மனிதனுக்கு வரும் இல்லையா, அது ஸ்பெர்ம்ன்றது வந்து அதுதான் மணி. அந்த மணி நஜீஸா நஜீஸ் இல்லையான்றதுல கருத்து ஒரு பாட்டி ரசூலுல்லாஹ், அதான் நபி அவங்க தொழுகிற நேரத்தில் ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, நான் அந்த மணி பட்ட இடம் அப்படி காய்ந்து போயிருக்கு, நான் விரலால் என்ன செஞ்சிடுவேன், அதை சுரண்டி விடுவேன்ன்றாங்க. அது இதில் வருது. அப்போ மணி சுத்தம் என்று சொல்கிறாங்க அறிஞர்கள். ஆனால் மணிக்கு முன்னுக்கு வெளியாகும், அதாவது காம உணர்வுல வெளியாகக்கூடிய அந்த செக்ஷுவல் ஃபீல்டில் இருக்க நேரம், அந்த லாஸ்ட்டாக வார அந்த மணிக்கு முன்னர் வெளியாகின்றது தான் இந்த மதி என்றது. சில நேரம் ஒருத்தருக்கு அந்த மதி மட்டும் வெளியாகும், கணவனுடையோ அல்லது தொடர்பில் இருக்கிற நேரங்களில் அவனுக்கு அந்த மை ஃபீல் ஒன்று வந்து இப்படி வந்துச்சு, அவருக்கு மணி வரல, மதி வந்துச்சு, அந்த வலுவழுப்பாக அந்த கசியும்னு சொல்லுவாங்க, அந்த நீர் வந்துட்டால் அவர் என்ன சொல்லணும், கழுவி விட்டு அவர் உது செஞ்சால் போதும், அதுக்கு குளிக்க தேவை. அதுக்கு தான் இந்த பாடத்தை நாம் எடுக்கணும். 3 வகையான நீர் இருக்குது. இதில் மணி அவுட் ஆகினால் அவர் குளிக்கணும். மதியோ வதியோ வந்தால் அவர் குளிப்பு கடமை இல்லை, அவர் என்ன செய்யணும், வாஷ் பண்ணிட்டு ஊதுறதுக்கு கொண்டா சரி. இப்போ பாருங்க, இதுக்கு ஒரு ஹதீஸ் புகாரில் வருது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அவங்களோட டைப் அப்படின்னா, நான் அதிகம் மதி வழியாகும் மனிதனாக இருந்தேன். அவருக்கு அந்த அதிகமாக மதி போகிற ஒரு ஆள், அவர் உடம்பு ஹீட், அவர் பொடி வாக்கு அப்படி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளை நான் திருமணம் முடித்திருந்த காரணத்தினால், அலி ரலியல்லாஹு முடிச்சிருந்த யாரு, பாத்திமாமியார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதை பற்றி கேட்க வைக்கப்பட்டேன். மனித இயல்பு தானே, மாமாட்ட பேத்து இதை கேட்கிறான்டா அவருக்கு ஒரு ஃபீல். இதனால் இன்னும் ஒருவரிடம் அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்படி கூறினேன். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதை பற்றி கேட்டார். அப்போ உது செய்து உமது ஆண் உறுப்பை கழுவி கொள்ளுங்கள் என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடையளித்தார்கள். அப்போ இந்த மதியை பற்றி தான் கிடையாது, மணி அல்ல, மதியை பற்றி கேட்டிருக்கிறார். அவருக்கு அந்த இச்சை நீர் வழியாக கூடுதலாக. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், அதுக்கு தீர்வு சொல்கிறான். அவர் அந்த உறுப்பை கழுவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உது செஞ்சு கொள்ளுங்க. ஓகே. இப்போ 7வது உதுவை முறிக்கக்கூடிய காரியம் ஆழ்ந்த தூக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியும் என்னுடைய சிறிய தாயாருமான மைமுனாவின் வீட்டில் நான் தலையினையின் பக்க வாட்டில் சாய்ந்து தூங்கினேன். யார் சொல்கிறா? இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்கிறாங்க. யார்? இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியும் என்னுடைய சிறிய தாயாருமான. அப்போ இப்னு அப்பாஸ் எல்லாம் அவங்களோட தாயோட பேர் என்ன?
அப்பாஸ் அலியாவோட அப்பாஸ் அலியாவோட யார்? பெரியப்பா இல்லையா? ரசூலோட பெரியப்பா அப்பாஸ். அவர் மகன் தான் யார்? இப்னு அப்பாஸ், அதாவது அப்துல்லா இப்னு அப்பாஸ். இந்த அப்துல்லா இப்னு அப்பாஸுடைய சிறிய தாயன்னு சொல்கிறது வந்து சாட்சி மைமுனா. யார்? மைமுனா. அப்போ மைமுனாவோட வீட்டில் நான் தலையினை பக்கம், அப்போ அந்த மைமுனா யார்? ரசூலோட மனைமார்களில் ஒருவர். ரசூலோட மைமுனாண்ட பெண்மணி ரசூலோட மனைவியல் ஒருவர், உம்முல் மூமின்னு நாங்கள் சொல்லுவோம், மூமின்களின் தாய். அப்போ மைமுனாவுடைய வீட்டில் நான் தலையணையின் பக்கவாட்டில் சாய்ந்து தூங்கினேன். அப்படி என்றால் நான் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில், மைமுனாவுடைய வீட்டில் என்னுடைய பிளவண்டை போட்டுக்கொண்டு ஒரு பக்கமாக சாஞ்சி கொண்டிருந்தேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் மனைவியும் அதன் மற்ற பகுதியில் தூங்கினார்கள். நான் ஒரு பக்கமாக தூங்கினேன், அவங்க அடுத்த பகுதியில் தூங்குறாங்க, அடுத்த சைடில் இங்கால. அப்போ இரவில் பாதி வரை, அதாவது நடுநிசி கொஞ்சம் முன்பின்னாக இருக்கலாம், அதில் அவருக்கு டவுட். அதாவது இரவுடைய பாதி என்றால் நடுநிசியா அல்லது அதுக்கு முன்னுக்கு பின்னுக்கான்றது சின்ன ஒரு டவுட் இருக்கு. அதையும் அவர் சொல்கிறார், அப்படி ஒரு நேரமாக இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கினார்கள். பின்னர் விழித்து அமர்ந்து தங்களின் கையால் முகத்தை தடவி தூக்கத்தை கலைத்ததை போக்கினார்கள், அதாவது தூக்கத்தின் கலக்கத்தை போக்கினார்கள். தூங்கிட்டு இருந்தவங்க அந்த நடிசில் எழும்பி முகத்தை அப்படி கண்ணை கலை பண்ணி கொண்டு பின்னர் என்ன செய்யாராங்க, ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தின் இறுதியில் உள்ள 10 வசனங்களை ஓதினார்கள். உங்களுக்கு தெரியும், மின்னஃபி ஹல்கி ஸமாவாத்தி வல் ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. நம்ம தஹஜ்ஜுடைய நேரங்களில், இரவு நேரங்களில், மிட் நைட்டில் அப்படி நம்ம எழும்பினா அந்த வசனங்களை ஓதலாம். அது சுன்னா. சில ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹ் வானத்தை பார்த்து ஓதுனாங்கன்னு வருது. மின்னஃபி ஹல்கி ஸமாவாத்தி வல் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப்னு வரக்கூடிய அந்த ஆயத்துகள். பின்னர் எழுந்து சென்று தொங்க விடப்பட்டிருந்த பழைய தோல் பையிலிருந்து தண்ணீர் எடுத்து வுது செய்தார்கள். அவர்களின் வுதுவை நல்ல முறையில் செய்தார்கள். பின்னர் தொழுவதற்காக எழுந்தார்கள். நானும் எழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது போன்று வுது செய்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் சென்று நின்றேன். நபி ஒரு பக்கத்தில் நின்றேன். அவர்கள் தங்களின் வலக்கரத்தை என் தலை மீது வைத்தார்கள். அப்படி என்ன, இவர் எங்கே இருந்தார்? இடது சைட்டு போய் நின்றுருக்கார். அதாவது ரசூலுல்லாஹ் வலக்கரத்தை என் தலை மீது வைத்தார்கள். என்னுடைய வலக்காதை பிடித்து அவர்களின் வலப்பக்கம் நிறுத்தினார்கள். அப்படி என்றால் இடது பக்கம் நின்றிக்கார் அவர். அப்போ இடது பக்கம் நின்று அவருடைய வலது காதங்களைக்கும், ரசூலுல்லாஹ் இடது பக்கம் தான். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, தன்னை வலது கையால் இப்படி நின்றவங்க வலது கையால் அவரோட காதை பிடிச்சி இங்கால கொண்டு வந்து இப்படி வச்சாங்க. ஏன்னா ஒரு இமாமுக்கு பக்கத்தில் நிற்கிற ஒரு மௌமும் 2 பேர் தொழுற நேரத்தில் எப்படி தொழணுன்றதை சொல்ல காட்டுறாங்க. 2 பேர் நீங்கள் தொழுகிறீங்களா, சேமாக நிற்கணும். 2 பேரும் சேமாக நிற்கணும். ஒருவர் பின் ஒருவர் இப்படி நிற்கிறல்ல, 2 பேர் காலம் சேமாக இருக்கணும். அதே நேரத்தில் இமாமாக நிற்கிறவருக்கு வலது பக்கத்தில் மௌமும் நிற்கணும், இடது பக்கத்தில் நிற்கக்கூடாது. அப்போ அந்த சுன்னாவை சொல்ல காட்டுறாங்க. அப்போ அப்படி நிறுத்தினார்கள். இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ இதில் என்ன விளங்குது? ஆழ்ந்த தூக்கம் தான் ஒரு மனிதனுடைய வுதுவை முறிக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் தூங்கினது ஆழ்ந்த தூக்கம் அல்ல. வெளிச்சவங்களுக்கு ரசூலுல்லாஹ் தூங்கினது வந்து ஏன் ரசூலுல்லாஹ் எழும்பினாங்களாம் இப்னு அப்பாஸ் சொல்கிறார். அந்த இப்போ உதாரணமாக இந்த ரசூலுல்லாஹ் தூங்கின ஆழ்ந்த தூக்கம், ஏன்னா மிட் நைட் வரைக்கும் தூங்கியிருக்காங்களே, அதனால தான் அவர் அந்த தோல்பையிலிருந்து வுது செஞ்சுட்டு தொழுவாங்க. அப்போ இந்த ஹதீஸ் அதை காட்டுதுண்டா ஒருவனுடைய ஆழ்ந்த தூக்கம் வுது முறிக்கும். 12 ஒரு நடுநிசி வரைக்கும் ஒருத்தர் தூங்குறேன்னா அவர் மறந்தானு தூங்குறார். அப்போ ஆழ்ந்த தூக்கம் சொல்லும், டீப் ஸ்லீப். அப்போ டீப் ஸ்லீப் பண்ணுறது ஒருவருடைய வுதுவை முறிக்கும். சில நேரங்கள் நீங்கள் தொழுகைக்கு வந்தால் அப்படி இப்படி இருந்து கொண்டு தூங்குற நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போய் அவங்க நாங்கள் கொஞ்சம் எங்களை அறியாமல் தூக்கம் போகுது. ஆனால் அது வந்து டீப் ஸ்லீப்பாக இல்லை. அப்புறம் அவர் வுது செய்யாமல் தொழலாம். சரியான. அப்போ இதில் ஆழ்ந்த தூக்கம் வுதுவை முறிக்கும். ரைட். இப்போ அடுத்த பகுதியை பாருங்க. கதாதா சொல்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நபித்தோழர்கள்
அப்போ அந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். ஓகே, இந்த செய்தியை பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், நபித்தோழர்கள் இஷா தொழுகைக்காக நபிகளாரை எதிர்பார்த்திருந்து, இஷா தொழுகைக்காக ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. இப்போ நம்ம இன்றைக்கு வாங்க சொன்ன உடனே 10 நிமிஷத்தில் தொழுகைங்க நம்ம ஒவ்வொருத்தரும் டைம் போட்டு ஷெட்யூல் போட்டு தொழுகிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் இஷா தொழுகை பிற்படுத்துவாங்கன்னு ஒரு ஹதீஸில். ஏன்னா அவங்க வேலைப்பழு அது பல காரணம் கேட்கறதுனால அவங்க கொஞ்சம் பிற்படுத்துகிற வளமை. அப்போ ரசூலுல்லாஹ் வரும் வரைக்கும் சஹாபாக பள்ளியில் வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க. எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. எதிர்பார்த்திருந்து கொரட்டை விடும் அளவு தூங்குவார்கள். பிறகு வுது செய்யாமல் தொழுவார்கள் சொல்றாங்க. அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த புரட்டை விடுற அளவுக்கு தூக்கம் வருது. ஆனால் அந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் அல்ல. ஏன்னா தொழுகை எதிர்பார்த்து வார தூக்கம்ன்றது ஒரு பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வார். அப்போ அவர் தொழுகை எதிர்பார்த்து தான் இருக்கிறார். அது ஒரு அறவரோ ஒரு 20 நிமிஷம் இருப்பார். ஆனால் அவர் அறியாமல் கொஞ்சம் தூக்கம் போகும். புரட்டை கூட வரலாம். இருந்து கொண்டு கொஞ்சம் சாஞ்சி சுவரில் சாஞ்சிட்டு இருக்கிறதுல அப்படி ஃபீல் வரலாம். ஆனால் இது என்ன செய்யாது, அவரை உதுவை முறிக்குதா என்றால் முறிக்காது. எப்போ வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சத்தம் வந்து குஷி போகுது அதெல்லாம் வந்தால் அது வேறு விஷயம். அது ஒன்றுமே இல்லை. சும்மா ஒருத்தர் இருக்கிறார், அவர் அறியாமல் அவர் புரட்ட போகும் இருந்து கொண்டே சில ஃபுட்வத்தில் அப்படி இருந்து கொண்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணிக்க வேண்டியதில் அவர் அறியாமல் காற்று நல்லா படக்கூட கொஞ்சம் ஏசி படக்கூட அப்புறம் கண்ணை கொஞ்சம் இழுக்கும். அப்போ இழுத்தவங்க அவர் அண்ணா இக்காமத்தில் கூட டக்குன்னு அவர் திடீரென்னு முழிப்பார். அப்போ நாங்கள் யோசிக்க கூட உது முறிஞ்சேன் அவங்களோட ஃபீல் ஆகுது. நீங்கள் இருந்து தான் இருந்தீங்க, உட்கார்ந்து கொண்டு இருந்தீங்க. அப்போ அது வாய்ப்பு இல்லை, காற்று போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அதனால் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் தொழலாமாடா அதோட நீங்கள் தொழலாம். ரைட். அப்போ ஆனால் அது அந்தளவு புரட்ட போகிற அளவுக்கு தூங்கியிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அடுத்த ஹதீஸை பாருங்க, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இரவு தொழுகைக்கு பின் தூங்கிவிட்டு, அப்போ என்ன கியாமுல்லை, சுபஹு தொழுகைக்கு வுது செய்யாமல் செல்வார்கள். அப்போ நைட்டில் ரசூலுல்லாஹ் மிட் நைட்டில் கியாமுல்லாம் தொழுவாங்க. அப்போ அவங்களுக்கு வுது முறியக்கூடிய காரியம் ஒன்றும் நடக்கலை. ஆனால் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஹதீஸில் வருது ஃபசல்லா வரகத, அடுத்தது ஃபஜாமுல் முஅத்தின் ஃபகாம வஸல்லா. அதாவது இன்னைக்கு தூங்கி விட்டு அண்டு வருது. ரைட், அந்த ரகத் என்ற தூங்கி விட்டு. அப்போ இன்னைக்கு தூங்கி இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹதீஸில் பார்த்தோம், அந்த இரவுடைய நடுநிசி வரைக்கும் தூங்கினதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வுது செஞ்சாங்கன்னு பார்த்தோம். இந்த ஹதீஸ்லையும் தூங்கினாங்க தான், ஆனால் என்ன செய்யலை, வுது செய்யலை. அப்போ என்ன அர்த்தம் என்ன, சிறு தூக்கம், ஆழ்ந்த தூக்கம், டீப் ஸ்லீப் இல்லாமல் தூங்குற அந்த தூக்கங்கள் உங்களோட வுதுவை முறிக்காது. அப்போ அதை நீங்கள் விளைக்கணும். இதெல்லாம் ஒரு சட்டங்கள் தான். இதெல்லாம் நம்முடைய சில ஒரு இஸ்லாம் சொல்ல இந்த மாதிரி சில நேரங்கள்லாம் ஒரு வஸ்வாசுவார் சிலாக்கள், இதெல்லாம் வஸ்வாசுவார். அப்போ நாங்கள் வஸ்வாஸ் படத்தை சுல்லா சொல்லிக்கிறேன், சுல்லா நடைமுறையில் எப்படி இருந்துக்குது, நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தலாம். ஆழ்ந்த நிலையில் தூங்காமல் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் சிப் பண்ணி கொண்டு தூங்குவதினால் உது முறியாது. சாய்ந்த நிலையில் ஆழ்ந்து தூங்கினால் உது முறிந்துவிடும். அப்படி என்ன, கொஞ்சம் என்ன செய்றாரு, இப்படி சிப் பண்ணி கொண்டுட்டு ஓகே. சிலவங்க நினைச்சிடுவாங்க காலை விரிச்சு போட்டு ஹான்னு படுத்துறது. பள்ளி என்னும் பார்க்குறதில்ல, எங்கன்னு பார்க்குறதில்ல, நல்லா காலை விரிச்சு போட்டுக்கொண்டு அவர் இப்படி தூங்கிடுவார். அப்போ அன்னரை மணிச்சு எல்லாம் ஓப்பன், அவர் அறியாமல் பேக் சைட்டெல்லாம் காற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தூக்கம் கூட சிறு தூக்கமாக இருந்தால் பாதிப்பு இல்லை. ஆனால் அதுவே பெரிய ஒரு தூக்கமாக போய்கண்டால் அது உது முறிக்கும். ஒரு சின்ன ஒரு சுகத்துக்கு இப்படி சாஞ்சிட்டு அவர் விழிப்போட தான் தூங்குறார். மோதி காமச்சல்ல காட்டில் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் சாஞ்சி போகும். அப்போ அவர் மனசு தூக்கம் இல்லை, கண் மூடி கொண்டிருந்தாலும் அந்த ஃபீலோட தூங்குவாங்க. சரிங்க. அப்போ அது பாதிப்பு உண்டாக்க. அடுத்த பகுதி 8வது, புத்தி நீங்குவது. அக்ல், ஒரு மனைவி இருக்கிற அந்த அறிவு நீங்கிற சந்தர்ப்பங்கள் எப்போ உண்டு, பைத்தியம். அப்படிதான், ஒருத்தருக்கு பைத்தியம் அடங்கிட்டார், அல்லது மயக்கம் போன்று பேண்டாய் விழுந்துட்டார், அல்லது போதமும் ஒரு வகையான மயக்கம் தான்.
குடிச்சிட்டு ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படி ஏதாவது ஒன்று பாவிச்சு தேவையில்லாத பொருளை பாவிச்சு அதுக்கு அதனால் போதை வந்துட்டென்றால் அதனால் அவருடைய மூளை இழந்து விடும், புத்தி பேதளிச்சு, சுய புத்தியில் இருக்க மாட்டார். அப்போ அவர் உது முறியும். ஆகவே சிந்தனையை போக்கும் அளவுக்கு கடுமையாக தூங்குதல், ஆனால் அமர்ந்தவாறு அல்லது சாதாரண சிறுதூக்கமாக இருந்தால் அதனால் உதவ முடியாது. அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அப்போ நீங்கள் நினச்சிக்கொள்ளணும், பைத்தியம், மயக்கம், போதை இதுகளால் ஒருத்தர உது முறியும். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், சாப்பாட்டுலேயும் ஒரு போதை வரும். சாப்பாடு வார போதை அது ஹராமான இதை பொருளை பாவிச்சு வாரதில்லை. அதில் ஒரு 2 சாணுக்கு குந்தி அடித்து அது நடக்கும். களியாக்கும் இதுக்கும் போனால் நல்லா சாப்பாடு இறங்கிடும். நல்லா இறங்கினத்தோட ஒரு மயக்கம் ஒன்று வார, ஒரு ஃபீல் ஒன்று வார, அப்படி சும்மா மஸ்த் உண்டு. அது சொல்லுவாங்க சரியா, மஸ்த் ஐக்கியம்மா, அந்த போதை அல்ல. சரிச்சா, அது நம்மளோட உருவ முறிக்காது. அதனால் போதை என்று சொல்கிறது நம்மளோட அறிவை மழுங்க செய்கிறது தான் போதை. சுய நினைவில் இருக்க மாட்டான். ஐஸ் பாவிக்கிறவனை பார்த்துப்பீங்க, குடு பாவிக்கிறவனை பார்த்துப்பீங்க, அவன் பேசுறது வேறு, அவனோட மூளை இயங்கிறது வேறு. 9வது, இது மிக முக்கியமாக, இதில் இப்போ நம்ம பிரச்சனைப்படுற இடங்கள், அஃபம் பண்ணுறங்கிற மறைவிடங்கள், ஆனோ பெண்ணோ திரையின்றி டைரக்டாக உத்தரவு செய்கிறார். இச்சையின் காரணமாக தொட்டால் உண்டு முடியும். அப்படி அது ஒரு கணவனுடைய தொடர்பாடலையோ அல்லது தனிமையிலேயோ ஒருவர் அந்த ஃபீலிங்கோட, அந்த மோசமான அந்த எண்ணத்தோட ஒருவர் அந்த செக்ஸுவல் ஃபீலோட ஒருவர் அப்படி தன்னுடைய உறுப்புகளை தொட்டால் மாத்திரம்தான் உரிமை தவிர, சும்மா குளிச்சுட்டு இருக்கிற நேரம், நாங்கள் எங்களோட குளிச்சுட்டு உடம்போல துடைக்கிற நேரங்களில் எங்களோட அபங்களில் எங்களோட கை டிரெக்டாக படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உது முடியுமா? உது முடியாது. அது நீங்கள் நல்லா வேணும். அப்போ அதில் இதில் நிறைய பேர் சர்ச்சைப்படுறது, பட்டாலும் உது முடியும் பண்ணுவாங்க. அப்படி இல்லை. அப்போ அது அந்த ஃபீலோட தான், அந்த ஃபீலோட ஒரு ஆணோ பெண்ணோ அந்த மறைவான இடங்களில் அவரை டச் பண்ணினால் அவங்களோட உது முறியும். அப்போ அவர் திருப்பி உது செஞ்சுட்டு தான் வரும். ரைட். தன் உறுப்பை தன் கையால் பிடிப்பதன் மூலமும் உது முறியலாம். ஆனால் தானாகப்பட்டால் உது முறியாது. சும்மா சாதாரணமாக படுற நேரங்கள், அது எங்களை அறியாமல் படுற அந்த நோக்கம் இல்லாமல், அந்த ஃபீல் இல்லாமல் படுதுன்றால் உது முறிக்காது. புஸ்ரா பின் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறாங்க, அவர் பேர் புஸ்ரா, ஹதீஸில் புஸ்ரா பின் சஃப்வான். அவங்க அறிவிக்கிறாங்க, யார் தன் உறுப்பை பிடிக்கின்றாரோ அவர் வுது செய்யும் வரை தொழ வேண்டாம். அப்போ இது காமனான ஒரு ஹதீஸ். எப்படி வருது? மன் மஸ்ஸ ஸக்கரஹு ஃபலா யுஸல்லி ஹத்தா யதவல்லா. அப்போ இந்த ஹதீஸை வச்சு நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்க, விளக்கம் எடுத்துட்டாங்க. ஒரு சும்மா பட்டாலும் வுது முடியும்ன்றாங்க. இது காமனான ஹதீஸ், அப்படித்தான் எங்களுக்கு வழங்குது. ரைட். தல்க் பின் அலி, அதாவது தல்க் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நபிகளாரிடம் ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரே, ஒருவர் தொழுகையில் தம் உறுப்பை பிடித்தால், துளுட்டிக்கு கூட ஒரு உருவ பிடிக்கிற ஒரு உறுப்பை பட்டுட்டு ஏதோ அடிப்பேன். அன்றைய காலங்களில் ஆடை என்பது கூட ஒரு முழுமையான ஆடை இருக்கல்ல. சுஜுது போனால் கூட அவங்களோட பின்பக்கம் விளங்குற அளவுக்குள்ள இறுக்கமான ஆடைகள், சின்ன ஆடைகள். அப்போ அந்த கட்டங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் கைப்பட்டுட்டு வைங்க, தம் உறுப்பை பிடித்தால் அவர் உது செய்ய வேண்டுமா என்று கேட்க, அது உமது உடலின் ஒரு பகுதி அல்லவா? உடம்புல ஒரு பகுதி தானே அது, நம்மளோட உறுப்புகளில் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, ஒரு பாட்டு. ரைட். ஏன் உது எடுப்பது என்று கேட்டார்கள். அப்போ அது உறுப்பு தானே, அதில் நீ பிடிச்சேன்னு சொல்லி உனக்கு உது முறிஞ்சிடாது, அதனோட பொடியில் உள்ள ஒரு உறுப்பு அப்படின்ட்டு பதில கொடுத்தாங்க. அப்போ இது ஒரு ஹதீஸ். அப்போ மேலே சொன்ன ஹதீஸ் உது முறியும்னு சொல்லுது. இந்த 2வது ஹதீஸ் என்னத்தை சொல்லுது? முறியாதுன்னு சொல்லுது. மேலுள்ள ஹதீஸ் தொட்டா உது முறியும்னு சொல்லுது. 2வது ஹதீஸில் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அது உண்ட பொடியில் உள்ள ஒரு உறுப்பு தானேப்பா, அதால் உது முடியாது, துருட்டிக்குள்ள அப்படி பட்டா அப்படின்றாங்க. இப்போ இது 2 ஹதீஸும் முரண்மாய் விளங்கு. இப்போ பாருங்க, ஒரு ஹதீஸில் இப்போ அந்த சஹீஹான ஹதீஸ்களுக்குள்ள இது ஒரு ஃபிக்ஹ், இது ஒரு என்ன சொல்ற ஹதீஸ்களி விதி.
ஹதீத் கலையில் உசூலுல் ஹதீஸை படிக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்களும் கொஞ்சம் விலையை கொண்டு போகுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாகி. ஒரு ஹதீஸில் வுது தேவையில்லை என்றும் மற்ற ஹதீஸில் வுது தேவை என்றும் வந்து, அப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு ஹதீஸில் தொட்டா வுது முடியும்னு வருது, ரெண்டாவது ஹதீஸ் என்ன சொல்கிறாங்க, உன்னோட பொடியில் உள்ள உறுப்பு தானே அது தொட்டாலும் வுது முடியான்றாங்க. அப்போ 2 ஹதீஸ்லையும் அப்படி வருது. அப்படி வந்தால் 2 ஹதீஸும் சஹீஹாக இருந்தால், 2 ஹதீஸும் சஹீஹா லைஃபா, 2 ஹதீஸும் சஹீஹான ஹதீஸ், அதில் ஒன்று லைஃப்ன்றா நம்ம ஒன்றை விட்டு போட்டு ஒரு சட்டத்தை எடுக்க, இந்த 2ம் சஹீ. அப்போ எப்படி சட்டம் எடுக்கிற, 2மே நேர் முரணாக இருக்குது. அது கூடும் வுது இல்லைன்னு சொல்லுது, இங்கே வுது இருக்குன்னு சொல்லுது. ரைட், அவற்றை சேர்த்து விளங்குவதை பொருத்தமானது. அப்படி வார நேரத்தில் அப்போ 2 ஹதீஸ் முரண்மாய் நமக்கு விளங்கினால் 2ஐயும் சேர்த்து எப்படி ஒரு விளக்கம் எடுக்கிறன்றதான் தியரி. அதனால இந்த ஹதீஸ் இதுக்கு முரண், ஆகவே இந்த ஹதீஸை தட்டுங்கன்னு சொல்றோம். விளைச்சம் உங்களுக்கு சஹீஹான 2 ஹதீஸ் வர்ற பொழுது அந்த 2 ஹதீஸும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக வந்தால் விதி என்ன, 2ஐயும் ஒன்று சேர்த்து முரண் இல்லாமல் விளங்குவதற்கு முகாந்தரம் இருக்குதான்னு பார்ப்பாங்க ஹதீஸ்களை. இந்த 2 ஹதீஸையும் முரண் இல்லாமல் விளக்கம் எடுக்கலாமா என்று அதை பார்த்து அதை என்ன செய்வாங்கன்றா சேர்த்து ஒரு விளக்கம் எடுப்பாங்க. அப்போ முரண் இல்லாமல் விளக்கம் எடுக்கலாம். ரைட், அது எப்படின்னு பார்ப்போம். அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் தன் உறுப்பை தானாக பிடிக்கும்போது வுது கடமை என்றும், தானாக பிடிக்கும்போது வுது கடமை என்றும், விரும்பி பிடிக்காமல், அதாவது தானாக படக்கூடிய சந்தர்ப்பத்தில் வுது எடுக்க தேவையில்லை என்றும் விளங்க முடியும். அதாவது ஒரு மனிதன் தொட்டா வுது முறியும் என்று வார ஹதீஸ் எப்படி எடுக்கணும், ஒருவர் அந்த ஆசையோட ஃபீலோட அந்த உணர்வோட தொட்டால், நாங்கள் ஏற்கனவே படித்தோம், அப்பதான் அந்த ஹதீஸின் அடிப்படையில் வுது முறியும். அது அல்லாமல் சாதாரணமாக ஒருத்தருக்கு சும்மா பட்டு விட்டதென்றால் அந்த 2வது ஹதீஸ் என்ன சொல்லிச்சு, அது உடம்புல உள்ள உறுப்பு தானே. அப்போ நம்ம துருட்டிகள் பட்டுச்சு, அதாவது டவலாக நம்ம தொடச்சி கொண்டு கூட அதில் கை பட்டுட்டு இதனால் அதை பட்டு திருப்பி ஒரு உதவி செய்யும், அப்படியே தேவையில்லை. அப்போ இது நீங்கள் அந்த உணர்வோட தொடவும் இல்லை, அந்த நோக்கத்தோட செய்யவும் இல்லை. ஆகவே இந்த 2 ஹதீஸை நம்ம நினைச்சிருக்கோம், முரண் இல்லாமல் வழங்கிடும். ரசூலுல்லாஹ் வுது செய்யன்னு சொன்ன ஹதீஸை எப்படி வழங்கினோம், இச்சையோட ஆசையோட ஃபீலோட தொட்டால் அது வுது முறியும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றது அந்த ஹதீஸ்லேருந்து வழங்கும். வுது முறியாதுன்னு சொன்ன ஹதீஸ் எப்படி வழங்குறோம், இந்த ஃபீல் இல்லாமல், எந்த விதமான ஃபீலும் இல்லாமல் ஒருவர் தானாக அவரை அறியாமல் அப்படி பட்டுட்டால் அது வுதுவை முறிக்காது என்பதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். ஆகவே இந்த 2 ஹதீஸை இணைச்சி ரசூலுல்லாஹ் இங்கே 2 விதமான சட்டங்களை சொல்கிறாங்க என்றதை நம்ம விளங்க எடுக்கிறோம். ஏனெனில் தொழுகையில் ஒருவர் வேண்டும் என்று பிடிக்க மாட்டார். அல்லாஹ்வால் தொழுகையில் இவ்வளோ வேறுமனு பிடிப்பானா, அவன் ஆபத்தை சும்மா யோசிச்சு பாருங்க, அப்படி அதை நடக்குமா. அப்போ அது அந்த ஃபீல் இல்லாமல் நடக்கிற ஒரு விஷயம். அப்போ ஃபீல் இல்லாமல் நடக்கிற சந்தர்ப்பங்கள் எப்பயெல்லாம் உண்டாகுமோ அது அவருக்கு வுது முறிக்காது. விளைச்சவங்களுக்கு 10வது இதுதான் கடைசி, ஒட்டக இறைச்சி சாப்பிடுவது. இது ஒரு எக்ஸப்ஷன் ரூல். நாங்கள் பொதுவாக சாப்பாடுகள் எல்லாம் ஹலால் தான், எதை தின்னுட்டு போனாலும் வுது முறியாது. ஒருத்தர் வுது செஞ்சுட்டு ஏதாவது சாப்பிட்றீங்க, ஃப்ரூட்ஸை சாப்பிட்றீங்க, ஏதாவது சோறை சாப்பிட்றீங்க, ஏதோ தின்னுட்டு வாரீங்க, வுது முறியுமா, வுது முறிக்காது. சாப்பிட்டால் வுது முறியுமாண்டா. ஆனால் தொழுகை நீங்கள் கூட தின்றால் வாய்க்குள்ள டொப்பி வச்சுக்கொண்டு தொழுகிறார், ஒருத்தர் பப்புள் கமத்தை வச்சுக்கொண்டு, சிலாக்க அப்படி செய்யுது, பப்புள் கத்தை துப்ப விருப்பம் இல்லை, கொடுப்புக்குள்ளே அடிச்சுட்டு தொழுவுறாரு, டொஃபி அப்படி கொடுப்புக்கு வச்சுக்கொண்டு தொழுவுறாரு. அப்போ திண்டு ரெண்டு தொழுவரை கூடுமா, கொஞ்சம் அவங்களால துப்பிடும். அதனால் தொழுகைக்குள் தடை செய்யப்பட்டது. ஆனால் அது வுதுவை முறிக்குமா என்றால் வுதுவை முறிக்காது. சாப்பாடு ஒரு காலம் சாப்பிடுவது வுதுவை முறிக்காது. ஆனால் இந்த சாப்பாட்டில் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் வுது முறியும் என்று சொல்கிறாங்க. அதில் விஸ்டம் ஹிக்குமா என்னன்றது அல்லாவுக்கும் நபிக்கு தான் தெரிஞ்ச விஷயம், நமக்கு தெரியாது. ஆனால் நபியும் அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணல, ஏன் ஒட்ட இறைச்சி செஞ்சால் வுது முறியும். அப்போ நான் அதில் நம்ம பேத்து விளக்கம் சொல்ல போகக்கூட, ஒட்டறைச்சின்னு என்ன தெரியுமா, அது கடுமையான சூடு, அது திண்டா அப்படி வரும், அப்படி தேவையே இல்லை. ரசூலுல்லாஹ் அதை பற்றி சொல்லவும் இல்லை, அல்லாஹ்வும் சொல்லலை. ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் நீ வுது செய்துன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நம்ம அதை செய்கிறோம். இவ்வாறு ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், ஒரு மனிதர், சஹீஹ் ஹதீஸ், ஒரு மனிதர் நபிகளாரிடம் வந்து, நான் ஆட்டிறைச்சிக்காக
உது செய்ய வேண்டுமா, அதாவது ஆற்றத்தை சாப்பிட்டு உது செய்யணுமான்னு கேட்டேன். விரும்பினால் உது செய், இல்லை என்றால் தேவையில்லைன்றான். அப்படின்னா என்ன விளக்கம் மேல? அது ஃப்ளெக்சிபிள். அது ஆற்றச்சி சென்றா உது செய்யணுமா இல்லையான்னா ரசூலாவில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை சொல்லலை. அப்படின்னா அது உதுவை முடிக்காதுன்ற அர்த்தம். அதை உது ஏன்னா இல்லாட்டி ஒரு ஒன் வேர்டில் சொல்லிப்பாங்க, உது செய்யன்னு சொல்லிப்பாங்க, இல்லாட்டி உது செய்ய அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லலை. அப்போ ரெண்டு மாதிரியும் பேசிக்கிறாங்கன்றதுனால ஒரு ஆற்றச்சி சாப்பிட்டா ஒரு உது செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நம்ம கடைசி அந்த ஒரே ஹதீஸில் அதோட கடைசி பகுதியை வச்சு தான் தீர்வுக்கு வரும். எப்படி இல்லை என்றால் தேவையில்லை என்று நபிகளார் கூறவே, ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் உது செய்ய வேண்டுமா? இப்போ அந்த சம்ராபின் ஜாபிர் பின் சம்ராபின் திருப்பி கேட்குறாங்க, யார் சொல்லாம ஒட்டக இறைச்சி சாப்பிட்டா? இபில் லஹ்முல் இபில், ஒட்டகத்துடைய இறைச்சி. ஆம், ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் உது செய்து கொள் என்று கூறினார்கள். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ நீங்கள் ஒட்டகரைச்சி நம்ம நாட்டில் இல்லை, நம்ம சவுதிகளுக்கோ இல்லை வேறு வேறு நாடுகளுக்கு போனால் அங்கே ஒட்டகரைச்சியில் திண்டிங்கன்னா நீங்கள் உது செய்யும். உதுவோட இருந்தால் கூட திருப்பி உது செய்யும். சில நேரங்கள் உம்ராக்களுக்கு போனீங்கன்னா ஒட்டகரைச்சி ஆக்கி வச்சுருவோம். அதனால் கேட்டுக்கொள்ளணும். சில நேரங்கள் அங்கே ஒட்டகரைச்சி ஆக்கி கொண்டு வந்துடுவாங்க. நம்ம தவாஃபுக்கு ரெடி ஆகிப்போம். ஒட்டரைச்சை திண்டுட்டு போய்த்து இவர் போய்த்து உதூரிக்கு தாங்க போய்த்து தவாஃபு செஞ்சாருன்னா தவாஃபு கூடாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், கேட்டுக்கொள்ளணும். என்ன இறைச்சி இது, ஆட்டரைச்சா இல்லை ஒட்டரைச்சா இல்லை கோழி என்ன டக்குன்னு விளங்கிடும். ஆடு மாடுன்னு கூட விளங்காது. அப்போ நம்ம கேட்டுக்கொள்வோம், ஒட்டக இறைச்சா இது ரெண்டு மாடு. தின்னணும், தின்னலாண்டு இல்லை, திண்டால் உது முறியும். அதுதான் சட்டம். தின்னுங்க, பிரச்சனை இல்லை, தின்னக்கூடாது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்டா, நீங்கள் இப்போ இஹ்ராத்தோட இருப்பீங்க, உம்ரா செய்ய போய்த்து அந்த இடத்துக்கு தவாஃப் செய்கிறதுக்கு உது வேணுமே. தவாஃப் செய்கிறதுக்கு உது வேணும். சிலவங்களுக்கு தெரிய நம்ம உது செஞ்சு நிற்போம், ரெடி ஆகிப்போம். அந்த நேரத்தில் கொஞ்சம் சாப்பிட்டு போங்க, டக்குன்னு சாப்பிட்டு எல்லாம் ரெடி ஆகுங்கன்னு சொன்ன உடனே சிலவங்க யோசிக்கிற சாப்பிட்டா உது முடியாதான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல ஒட்டகரைச்சி தந்து சாப்பிட்டு இருந்தால் அதுக்கு தான் இதை சொல்கிறேன். அப்போ அந்த நேரம் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், செக் பண்ணிக்கணும். அந்நிய பெண்ணின் உடலில் படுதலினால் உதவ முடியுமா? இப்போ இதெல்லாம் இந்த பிரச்சனைக்குரிய மசாலா. இப்போ நம்ம உம்ராக்கு ஹஜ்ஜிக்கு போனால் அங்கே அந்த வாய்ப்பு இருக்குது. அந்நிய பெண்கள் வருவாங்க, தவாப் செய்கிற நேரங்கள் எல்லா நாட்டுக்காரர்களும் வருவாங்க. ஆண் பெண் மிக்ஸ் ஆகிற சந்தர்ப்பங்கள், அல்லது இங்கே சில நேரங்கள் நெருக்கடி வார நேரங்களில் சில நேரம் மிக்ஸ் ஆகுது, பட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியான கட்டங்கள் நம்ம உதுவோடு இருக்கும். அப்போ சிலாக்கள் யோசிக்கிறோம், அப்படியே பட்டுட்டு அன்றே உடனே போய்த்து உது செய்யுது, அப்படித்தான் கண்டு போய்த்து அந்த ஃபீல் இது உதுவ முறிக்குமா? அப்போ இதை நம்ம எங்கே படிக்கணும், இஸ்லாத்தில் ஏதாவது சொல்லியிருக்கான்னு பார்க்கணும். பெண்கள் பட்டாலோ அவர்களை தொட்டாலோ உது முறியுமா என்றால் முறியாது என்பதே சரியான கருத்தா. இப்போ நாம் அப்படி போகக்கூடாது. ஒரு பெண்ணை நான் தொட்டுட்டேன், ஒரு பெண்ணில் எனக்கு வந்து ஏதோ முட்டிட்டு போய்த்தான் வைங்க, ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இது வேணுமன்னு நடக்கிறது இல்லை. எங்களோட மனைவியை நாங்கள் ஒரு ஃபீலோட தொடுற மாதிரியான ஒரு ஃபீலில் இங்கே நடக்கிறதில்ல. அப்படியே எதேச்சியாக நடக்கிற சில விஷயங்கள் அப்படிதான். அப்போ அந்த மாதிரியான கட்டங்களில் உது அது முடியாது. ஏனெனில் பெண்கள் பட்டதற்காக நபிகளார் உது செய்வதற்கு எந்த சஹீஹான ஹதீஸ்களும் வரவில்லை. நேரடியாக ரசூலுல்லாஹ் எங்கேயும் செல்லல. ஒரு அந்நிய பெண் உங்களை பட்டுட்டால், டச் ஆகிட்டால் உங்களை உது முறிஞ்சிருமனு சொல்லலை. அதனால் உது முடியாது. மாறாக அதற்காக உது செய்யவில்லை என்பதற்கு ஹதீஸ்கள் வந்துள்ளன. அதாவது டச்சாகி இருக்குது, பெண்கள் அப்படி எதேச்சியாக பட்டிருக்கிற வாய்ப்புகள் இருக்குது, தொட்டிருக்கிற வாய்ப்பு இருக்குது, ஆனால் உது செஞ்சதான ஹதீஸ்கள் இல்லை. அப்போ அதை வச்சு நம்ம என்ன விளங்குறோம், அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் உது தேவையில்லை. ரைட், இதுக்கு என்ன ஹதீஸ்ன்னு பாருங்க. ஆயிஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அவர் சொல்கிறா, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக தூங்கி கொண்டிருப்பேன். வீட்டில் தான் இது நடக்கும். அப்புறம் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி நான் தூங்கிட்டு இருப்பேன். ரசூலுல்லாஹ் என்னுடைய 2 கால்களும் அவர்களை முன்னோக்கி இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் இப்படி தொழுவாங்க, இப்படி நம்ம கிபிலான்னு வைங்களே, அவள் அந்த கிபிலா முன்னு படுத்து கொண்டு இப்போ அவட கால் எப்படி இருக்குமெண்டா, நான் இப்படி தூங்கினா என் பக்கம் கால் நீட்டி கொண்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்படி கால் அண்டி போட்டு அவள் அங்கால தலையை வச்சு இங்களை வச்சு இப்போ கால், அப்புறம் ரசூலுல்லாஹ்ட அந்த சுஜூத் செய்கிற இடத்துக்கிட்ட அவட கால் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் நான் இருப்பேன். என்னுடைய 2 கால்களும் அவர்களை முன்னோக்கி இருக்கும். அவர்கள் சுஜூது செய்யும் போது ரசூலுல்லாஹ் வீடு பாருங்க, சுஜூது செய்கிற நேரத்தில் அப்போ ரசூலுல்லாஹ் இன்னைக்கு இந்த சுஜூது செய்யணும் சாதாரண 4 அடி வைங்களேன், இன்னைக்கு 4 அடி, அவள் படுக்கிறதுலேருந்து எனக்கு ஒரு 5 அடின்னு வச்சாலும்
அப்போ இந்த கெப்புக்குலாம் அவனோட வீடு அளவு. அப்போ அதுக்குள்ளே ரசூலுல்லாஹ் சுஜூது போகிற நேரத்தில் சுஜூ செய்யறதுக்கு இடம் போதாமல் இருக்குது. அந்த 4 அடியும் இல்லை. அந்த 4 அடிக்குள்ளே தான் அவட கால் இருக்குது. அதான் அர்த்தம். நாங்கள் சஃப்பில் இனிக்கிறது 4 அடி வைங்கள, அந்த 4 அடியும் இல்லை. ரசூலுல்லாஹோட வாழ்க்கை அந்த 4 அடிக்குள்ளே அவட கால் இருக்குது. 2 அடிக்கு அவட கால் நீட்டுப்பட்டிருக்கு. அப்போ என்ன செய்கிறா, ரசூலுல்லாஹ் சுஜூது செய்யும் போது என்னை விரலால் குத்துவார்கள். சுஜூது இப்படி போகக்குள்ள இப்படி விரலால் குத்திடுவாங்க காலில். அப்போது நான் என்னுடைய 2 கால்களை மடக்கிக் கொள்வேன். அவர்கள் நிலைக்கு வந்து விட்டால் திருப்பி நிலைக்கு எழும்பி வருவாங்க சுஜூதிலிருந்து. 2 கால்களை மறுபடியும் நான் நீட்டிக்கொள்வேன். அந்த நாட்களில் எங்களின் வீடுகளில் விளக்குகள் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், ரசூலோட வாழ்க்கை ரஹ்மத்துல் ஆலமீன். ரைட். அப்போ நாங்கள் இன்றைக்கி எவ்வளோ ரிச்சாவா, அல்லாஹ்க்கு எவ்வளோ நாங்கள் அருள் செஞ்சாலும் சுக்கூர் செஞ்சாலும் போகாது. ஆனால் நபி அல்லாஹ் தனக்கு செஞ்ச நியமத்துக்காக இரவெல்லாம் நின்று வணங்கினார். நான் நன்றி உள்ள அடியானா இருக்கக்கூடாதா? அப்போ நாங்கள் எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு. அல்லாஹ் எல்லாருக்கும் சுவர்க்கத்தை நசீபாக்கணும், எல்லாரும் ஆசையும் அதுதான். ஆனால் ரசூலோட வாழ்க்கை. அப்போ அவங்க காலை அப்படி மனைவி மடக்கி கொள்வாங்க, சுஜி செய்வாங்க. அதுக்கப்புறம் அவள் காலன்ட்டி கொள்வாள். அவள் அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா செல்ற அந்த நாள் எங்களோட வீட்டில் விளக்கு கூட இல்லை. ஏன்னா வெளிச்சம் இருந்தால் விளங்குமே, வெளிச்சம் இருந்தால் நான் மடக்கி கொள்ள மாட்டேன், அதாவது நீட்ட மாட்டேன். ரசூலா தொழுகிறாங்க விளங்கு. எங்கள் வீட்டில் வழக்கும் இல்லை, ரசூலா சுஜூது போகிறாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் விரலால் என்னை தொடுவார்கள். அப்போ எப்போ நடக்குது, எது நடக்குது? தொழுகை. இந்த ஹதீஸ்கள் தான் சில நேரங்கள் ஆதாரமாக வார என்னத்துக்குண்டா, இப்போ நாங்கள் செய்கிறோம், ஒருத்தர் இப்போ தொழுட்டு இருக்கிறோம், ஒருத்தர் முன்னுக்கு நாம் சுற்றுலா வச்சு தொழுவோம், சும்னா ஒரு தடுப்பு வச்சு தொழுவோம். சில நேரம் ஒருத்தரை முன்னோக்கி நம்ம தொழலாம். அவள் எழும்பிட்டு போய்த்தா, பக்கத்தில் ஒரு புட்டுவம் மிகுது, டக்குன்னு அந்த புட்டுவத்தை தூக்கி அப்படி முன்னுக்கு வச்சு எங்களுக்கு தொழுறதுக்கு ஆதாரம் இதுதான். ரசூலுல்லாஹ் அப்படி தொட்டு இருக்கிறேன். அசைவுகள் என்ற தொழுகை பாத்திலாக்கா, அல்லது ஒரு இதை முன்னோக்கி பேச்சு தொழுகையில் அதுக்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. நான் இது ஒரு ஹதீஸாக அதை எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு ஆதாரமாக. அப்போ இங்கே ரசூலுல்லாஹ் பெண்ணை தொட்டிருக்கிறாங்க. அப்போ அதனால் என்ன செய்யலை, மனைவியை தொட்டத்தினால ரசூலுல்லாஹ் திருப்பி உது செய்யலை. அடுத்த ஹதீஸை பாருங்க. ஆயிஷார்கள் கூடுறாங்க, ஒரு நாள் இரவு நபிகளாரை படுக்கையில் காணவில்லை. ரசூலுல்லாஹ் ராவு தூங்கிட்டு இருந்தவங்களை பார்த்தா நான் தடவி பார்த்தேன், காணல ஆளை. அவர்களை நான் தடாவி தேடும்போது, ஏன்னா அவங்க வீட்டில் விளக்கு இல்லையே, இரவு நேரத்தில் இருட்டாக தானே இருக்கு. தடவி பார்த்தா ஆளை காணும். எனது கை அவர்களது கால்களின் உட்பகுதியில் பட்டது. அப்போ தேடிட்டு போகக்குள்ள என் கை போய் எதில் படுதுன்ற ரசூலுல்லாஹ் உட்பகுதி, இந்த காலுடைய இந்த பகுதியில் படுது, அவனோட ஃபீட் இந்த பகுதியில் படுது. அவர்களோ பள்ளியில் இருந்தார்கள். அவர் தூங்குறீங்க போல அவர் தடாவி பார்க்குற. பள்ளி எங்கேக்கு இப்போ ரசூலுல்லாஹ் பள்ளி? நீங்கள் இப்போ ரசூலுல்லாஹ் ரவுலாய்க்கு இல்லையா, கபர் இருக்குது, ரசூலுல்லாஹ் கபர் அடக்கப்பட்ட இடம், அதான் ரசூலுல்லாஹ் வீடு, ஆயிஷா நாயோட வீடு அதுதான். அதில் ஃபர்ஸ்ட் அந்த ரசூலுல்லாஹ் அந்த டோர், அதுவும் மஸ்ஜித் நபியுடைய ஃபர்ஸ்ட் சஃப்பும் ஒரே தான், ஒரே அளவு. ரசூலுல்லாஹ் இது டோர்ன்னு வைங்க, இதுதான் டோர் வீடு. இந்த வீட்டுக்குள்ளே இன்னைக்கு இந்த டோர் இதால் பாஞ்சால் அங்கால ஃபர்ஸ்ட் சஃப் மஸ்ஜித் நபியோட ஃபர்ஸ்ட் சஃப், இங்கே இமாமன் ரெண்டு மக்களை தொழிப்பான். அப்போ ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. அது உள்ளேருந்து இவ இங்கால இருந்து கொண்டு வீட்டுக்குள்ளே இருந்து கையை போடுறா. ரசூலுல்லாஹோட கால் பாதம் உள்பாதம் என்னுடைய கைப்பட்டதுன்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, நட்டி வைக்கப்பட்ட நிலையில் இருந்தது. அப்படி ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருந்திருக்கிறான். அப்பவும் ரசூலுல்லாஹ் உது செஞ்சதாகவும் இல்லை. ரசூலுல்லாஹ் போய்த்து உது செஞ்சுட்டு என்ன நீ இப்படி தொட்டாய் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லிப்பாங்கல்ல, நீ தொடக்கூடாது, இப்படி தொட்டாய் உது முறி. ரசூலுல்லாஹ் தொட்டு காட்டிருக்கிறாங்க, நானும் தொட்டு இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, தொழுகையை விடலை. ஓகே. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்க. நோம்பாளியாக இருக்கின்ற பொழுது, இப்போ நோம்பு, அது நோம்புடைய சட்டம், நோம்பு முறிக்குமா இல்லையான்ற ஒரு பகுதியில் வாருது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை முத்தமிட்டார்கள். அப்போ முத்தமிடுவதனால் நோம்பு முறியாது, உதுவும் முறியாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார். இது முஸ்னதுல் பஸார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கிரந்தத்தில் வருது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட், ஆயிஷா நாயுடைய ஸ்டேட்மெண்ட்டே சொல்வது, ஒருவர் அப்போ அது முத்தமிடு அதை தொடுறதையும் விட அடுத்த செய்தி. அப்போ நாங்கள் ஒரு பெண்ணை முத்தமிடுறதால நம்ம அது ஆசையோட அணைச்சி முத்தமிட்டாலும் கூட முழு முடியாது. ஆனால் அதே ஆசையோட இச்சையோட
மறைவிடத்தை பிடிச்சாலும் நடந்துடும் உது முறியும். இங்கே தான் சப்ஜெக்டை விளங்கி கொள்ளும். முத்தமுற மாதிரி எல்லாம் மறைவிடத்தை தொடுறது என்று அங்கே ஆசை ஃபீல் இல்லாமல் தொட்டால் உது முறியாது, இச்சையோட ஆசையோட தொட்டால் உது முறியும். இங்கே முத்தமிடுறதுன்றது ஒரு மனைவியை நாங்கள் ஆசையோடையோ ஆசை இல்லாமல் சும்மா ஒருவர் கட்டி அணைச்சி அவர் முத்தமிட்டு வாரார், அவர் உது முடியாது. அதனால் உங்களோட உதவ முடியாது. ரைட். அப்போ இது ரசூலுல்லாஹ்வோட வழிமுறையில் இருந்திருக்குன்றதை பார்க்கணும். இப்போ இன்னொரு மசாலா போ சிலவங்க சொல்லுவாங்க சாப்பிட்ட உணவு வந்து சமைச்ச சாப்பாடாக இருந்தால் அது உருவ முடிக்கும் என்று ஒரு சட்டம் முடிவு இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். அதாவது நெருப்பினால் ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. ஸைத் பின் சாபித் அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நெருப்பில் வெந்தவற்றுக்காக உது இருக்கின்றது. அதாவது சமைச்ச உணவுகள், குக் பண்ணப்பட்ட உணவுகளை ஒருவர் சாப்பிட்டால், என்ன ஃப்ரூட்ஸு அது இதெல்லாம் குக் பண்ணாது, சும்மா நம்ம சாப்பிட்றோம். ரைஸையோ அல்லது ரொட்டியோ ஐயோ இந்த குக் பண்ண இறைச்சியோ சமைச்சு நம்ம சாப்பிட்டா அது உதவ முறிக்கும் என்ற ஒரு சட்டம் ஆரம்பத்தில் ஒட்டகரைச்ச சாப்பிட்டா உதவ முறியும்ன்றது அது எப்போவும் மாறல. அந்த சட்டம் அதுதான் சட்டம். இந்த சட்டம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்டா உதவ முடியுமாட்டா உதவ முடியாது. ஆனால் அப்படி ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. சிலவங்க அதை தப்பாக விலையும் கொள்வாங்க. அதுக்காக நான் சொல்லிட்டாரு இப்படி ஒரு ஹதீஸ் ஒன்று ஈக்கித்தானே இருக்குது. ஆனால் இந்த ஹதீஸ் மன்சூஹ், அதாவது ஹதீஸ் கலையிலையும் குர்ஆன் தஃப்சீர் கலையிலையும் இதில் இருக்குது. நாசிஹ் மன்சூஹ், மாற்றக்கூடிய சட்டம், மாற்றப்பட்ட சட்டம். அப்போ இது மாற்றப்பட்ட சட்டம். சமைச்ச உணவை சாப்பிட்டால் உது முறியும் என்றது மாற்றப்பட்டுச்சு. அதை மாற்றிய சட்டம் எது என்றால் அது பின்னால் வருது. சயீத் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், நான் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவரிடம் நெருப்பில் சமைத்த உணவை உண்பதால் உது செய்ய வேண்டுமா என்று கேட்டேன். அவர்கள் தேவையில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அது போன்ற உணவு அரிதாகவே எங்களுக்கு கிடைத்து வந்தது. அதாவது சமைச்ச உணவு அரிதாக தான் கிடைச்சிச்சு. அவ்வாறு எங்களுக்கு அது கிடைக்கும் போது எங்கள் முன் கைகள், மேல் கைகள் மற்றும் பாதங்கள் தாம் எங்களின் கைக்குட்டைகளாக இருந்தன. விளைஞ்சா, அதாவது சமைச்ச உணவை சாப்பிட்டு எங்களோட கைக்குட்டை துடைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. கையாலே இப்படி செஞ்சு தட்டி விட்டுருவோம், கால்களுக்கு செஞ்சு. அவங்களோட அந்த உணவு வந்து பெரிய இன்றைக்கு உள்ள மாதிரி இந்த நெய் அது இதெல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகள் இல்லாவிட்டாலும் அவங்க சாப்பிட்றது 3 விரலால் சாப்பிடுவாங்க. அப்படித்தான் நம்மளோட நம்மளை போல எல்லாம் பிணைஞ்சி அடித்து அப்படி செய்கிறதில்ல. அப்போ அதனால் அவங்களோட அந்த கைக்குட்டையாக இருந்தது என்றால் இதில் தடவி கொள்வாங்களாம், மேல் கை தடவி கொள்வாங்களாம், அடுத்த பாதங்களுக்கு அடியில் இப்படி தடவி கொள்வாங்களாம். எங்களின் கைக்குட்டையாக இருந்தன. பிறகு நாங்கள் தொழுவோம், உது செய்ய மாட்டோம் என பதில் எடுத்தாங்க. அப்போ அந்த ஹதீஸில் சமைச்ச உணவை திண்டா உது முடியும்னு வருது. இந்த ஹதீஸில் இவர் சொல்கிறாரு, சயீத் பின் ஹாரிஸ் சொல்கிறாரு, நாங்கள் இந்த சமைச்ச உணவை சாப்பிடுவோம், சாப்பிட்டு எங்களுக்கு கைக்குட்டைகளாக இருந்தது எங்களோட கைகள் தான். எங்களோட முன் கைகளும் இந்த இதெல்லாம் தட்டிட்டு காலுக்கு அடியில் இப்படி தட்டிட்டு துடைச்சிட்டு அதோட போய் தொழுவோம். அப்படின்னு அர்த்தம் என்ன? உது செய்யலை, உது செய்யாமல் தொழுவோம். ரைட். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுறாங்க, அடுத்த ஹதீஸ் சுனன் அபீ தாவூதில் வருது, நெருப்பில் சமைக்கப்பட்டதற்காக உது செய்யாமல் இருப்பதே, நெருப்பினால் சமைக்கப்பட்ட குக் பண்ணப்பட்ட அந்த சாப்பாடுகளை சாப்பிட்டதற்காக உது செய்யாமல் இருப்பதே நபிகளாரின் 2 கட்டளைகளுள் கடைசியானதாகும். 2 கட்டளை, ஒன்று கழுவணும் என்ற, அதாவது உது செய்யணும் என்ற ஒரு கட்டளையும் இருக்குது, உது செய்யக்கூடாத கட்டளையும் இருக்குது. அந்த 2 கட்டளைகளில் இறுதியானது எதென்றா தர்குல் உது, உதுவை விடுவது, உது தேவையில்லை என்பதுதான் என்பதை அவர் அந்த செய்தி யார் சொல்றா? ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸ்களை நம்ம எல்லா ஹதீஸையும் எடுத்து தான் விளக்கம் எடுக்கும். ஒரு ஹதீஸை மட்டும் தூக்கி பிடிச்சோம் என்றால் அந்த ஹதீஸை எடுத்துட்டு ஒருத்தர் சொல்லுவார், அந்த இந்த ஹதீஸுக்கு தானே உது செய்ய சொல்லிக்குது, சாப்பிட்ட உணவு நெருப்பால் சமைச்ச உணவை உது செய்யணும் வருது. அப்போ நம்ம எல்லா ஹதீஸையும் எடுக்கும். அப்போ இது அது மாற்றின செய்தி, இது மாற்றப்பட்ட. அப்போ இதுதான் நாசிஹ். இதுக்கு தான் நாசிஹ், இதுக்கு சொல்றது நாசிஹ். அந்த மேலுள்ள செய்திகளுக்கு என்ன சொல்றது? மன்சூஹ். என்ன சொல்ற? மன்சூஹ், மாற்றப்பட்டது. அப்போ மாற்றப்பட்டது மன்சூஹை வச்சு கொண்டு சட்டம் எடுக்கக்கூடாது. விளைச்சா எதை வச்சு சட்டம் எடுக்கணும்? நாசிஹை வச்சு தான் சட்டம் எடுக்கணும். அப்போ நாசிஹ்ன்றது கடைசியாக வந்த சட்டம்.
கடைசிக்கு முந்தி வந்த சட்டத்துக்கு சொல்கிற மன்சூக். உதாரணமாக தொழுகையில் ஆரம்ப கட்டத்தில் போதையோட தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்று வருது. லா தக்ரபு ஸலா வ அன்தும் சுகாரா குர்ஆன்ல வருது. நம்ம இன்றைக்கு ஓதுறோம். அது ஓதுறதுக்கு நன்மையும் இருக்குது. அதாவது நீங்கள் போதையோடு இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்காதீங்கன்னு நல்லா சொல்லலாம். அப்படின்னு அர்த்தம் என்ன? தொழுகைக்கு முன்னர் என்ன செய்யலாம்? போதை வசத்தை பாவிக்கலாம். அப்படி தானே சொல்லுது. போதையை பாவிக்கலாம் தொழுகைக்கு முன்னர், தொழுகைக்கு வரும்போது பாவிக்காதீங்கன்னு வழங்குது. ஆனால் குர்ஆன்ல அந்த வசனம் இருக்குது. அப்போ இவருக்கு அந்த நாசிக் மன்சூக் சட்டம் தெரியாட்டி, இவருக்கு தப்சீருடைய இந்த கலை தெரியாட்டி என்ன செஞ்சிருவார்? அந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் அவர் அப்ளை பண்ண பார்ப்பார். நல்லா குர்ஆன்ல சொல்கிறான் தானே, தொழுகைக்குள்ளே வரக்குள்ள மட்டும்தான் மதுபானம் பாவிக்கணும், அப்போ மதுபானம் ஹலால் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டு போயிடுவார். அடுத்த வசனம் வருது அங்கால, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு. அப்புறம் அல்லாஹ் அப்படி சட்டத்தை இறக்குறான். சூதாட்டம், மது, இப்படியான அந்த பழிப்பிடங்களுக்காக நேர்ச்சை வைப்பது, இந்த மாதிரி இந்த குறிப்பாக்குறது, இதெல்லாம் ஷைத்தானுடைய செயற்கள், இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கடைசியாக வருது. அப்போ அந்த வசனம் தான் நாசிக். அப்போ அந்த தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்ற பிரச்சனைக்கு வந்தது மன்சூக். அப்போ மன்சூகை வச்சு சட்டம் இயற்றார். மன்சூகை வச்சு சட்டம் சொல்கிறது. அது குர்ஆன் வசனமாக இருந்தாலும் அது ஓதுறதுக்கு நன்மை இருக்குது, அதை சட்டமாக அப்ளை பண்ணுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்போ இது கட்டாயமாக நாங்கள் நாசிக் மன்சூக்ன்றதை அறிஞ்சிக்கொள்ளும். அதுமாதிரி ஹதீஸ் கலையிலையும் நாசிக் மன்சூக்ன்று இருக்குது. ஏன்னா வகை அப்படி தானே, ஆரம்ப கட்டத்தில் ஒரு சட்டம் இருந்துச்சு, பிறகு ஒரு சட்டம் வருது. இன்னும் சொல்லுவதாக இருந்தால் ஹைபர் யுத்தம். ஹைபர் யுத்தம்ன்றது கடைசி பகுதியில் நடந்த ஒரு யுத்தம், ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி பகுதி. அதுக்கு முன்னர் என்னென்னலாம் ஹலாலாக இருந்துச்சுன்னு சொன்னால், ஆடு மாடு ஒட்டகம் ஹலால் என்ற மாதிரி இந்த கோவர் கழுதை தான், கழுதை இறைச்சி ஹலால், கழுதை இறைச்சி ஹலாலாக இருந்துச்சு. அதே போல் முத்துஆ திருமணம் ஹராமாய் அந்த ஹலாலாக இருந்துச்சு. முத்துஆண்டா என்ன? இப்போ நம்ம ஈக்கிற இந்த இடத்துல வாழ்கிற இடத்துல கணவன் மனைவியாக வாழ்கிறோம். சில நேரங்கள் தூர பயணங்கள் போக வேண்டி வரும், 10 நாள் 20 நாள். இன்றைக்கு பிஸ்னஸில் எத்தனை பேர் போகிறாங்க வெளிநாடு. அப்போ ஒரு மாதக்கணக்காக நின்றார் என்றால் அவருக்கு கஷ்டம், வாழ்கிற தனிமையாக இருக்கிற கஷ்டம், அவர் ஹராத்தில் போக வேண்டி வரும். அதனால் என்ன செய்வாங்கன்னா, அன்றைய காலங்களில் இஸ்லாம் கொஞ்ச காலத்துக்கு ஒரு மஹரை கொடுத்து ஒரு பெண் என்ன செய்யலாம், திருமணம் முடித்து, இஸ்லாமிய முறைப்படி திருமணம் முடித்து, அவர் அந்த ஊரில் இருக்கும் காலம் வரைக்கும் அந்த பெண்ணோட வாழ்ந்துட்டு அதுக்கு ஒரு விரும்பினா விட்டுட்டு வரலாம். இது ஆரம்ப காலத்தில் ஒரு சட்டமாக இருந்தது. இங்கே பேர் முத்துஆன்னு சொல்கிறது. இந்த சட்டத்தை இன்றைக்கு ஷியாக்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இது ஒரு அநியாயம். ஆரம்ப காலத்து சட்டங்கள் எல்லாத்தையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது, எனது அநீதியான பெண்களுக்கு. அப்போ அது 2ஆம் திருமணம் 3ஆம் திருமணம்ன்றது அது வேறு, அது ஹலாலான முறையில் நடந்துக்கணும். இது அப்படி இல்லையே, விட்டுட்டு போகிற வேலையே. அப்போ ஒருத்தன் நினைச்சமே முடிச்சுட்டு விட்டுட்டு போயிடலாம். அப்போ அதுக்கு ரசூலுல்லாஹ் அதை இஸ்லாம் ஹராமாக்கு. அப்போ அது எப்போ ஹராம் ஆயிடுச்சு? ஹைபருடைய அந்த ஆண்டு தான், யுத்தம் நடந்த அதே ஆண்டு ரசூலுல்லாஹ் இது ரெண்டையும் மக்களுக்கு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஒன்று முத்துவா இதுக்கு பிறகு ஹராம், அதே போன்று கோவேறு கழுதை சாப்பிடுவது ஹராம். அப்போ கழுதை டொங்கி இறைச்சி வந்து ஹராம். அப்போ இதுக்கு முன்னர் அது ஹலாலாக இருந்தது. அப்படின்னா அது மன்சூக் ஆகுது. எப்போ ஹராமண்டு வந்துச்சோ அது நாசிக். அப்போ கடைசி வார சட்டம் நாசிக். அப்போ இதை விளங்கி கொடுங்க. சரி, இதுதான் நாசிக் மன்சூட சொல்லுங்கள். சரி, இன்ஷா அல்லாஹ் இது இன்றைக்கி நாங்கள் நவாக்குதுல் வுது, வுதுவை முறிக்கக்கூடிய அம்சங்களை பற்றி நாம் படிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ்